கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் புதுசுக்குள்ள பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன். நாங்கள் வந்து வேண்டுகோள் தான் விட முடியும். நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன். நாங்கள் அடுத்து சட்டம் படிச்சுட்டு 2005 வரைக்கும் தனியார் துறை நுழைந்தது. 2005 பிறகு மதுரையில் கைக்கூட்டு மதுரையிலேயே கைக்கூட்டு சர்வீஸ் படிச்சுட்டு என்னுடைய பணியை வந்து விஞ்ஞானத்தில் சூப்பர்நாதர் ரிட்டையர் ஆனாங்க. ஒரு பணியை வந்து 2 பேருமே வெளிநாட்டில் பணி நிறுத்தமாக இருக்கிறாங்க. முருகையா டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர். நானும் இப்போ எஸ்எம்க்கு சார் டியர் கிளாஸ்மேட் இருக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். என்னை விட அவங்க 10 வயசு அதிகமானவங்க. அவங்க ஞாபகத்தில் தான் நான் ஜூனியராக இருக்கேன். எங்களுக்கு என்னோட பேர் பாலி. சென்ட்ரல் மீடியாவில் பொதுத்துறை வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றோம். வசூலிங்க சார் 5 வருடமாக ஜூனியர் வழக்கறிஞர் பணியாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த தலைவர் மூத்த வைக்கல் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்பட்டு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2000 ஆண்டில் ஓய்வு பெற்றேன். உதவி ஆணையாளராக இருந்து பணியில் ஓய்வு பெற்றேன். எனக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். 3 பேரும் நல்ல நிலையில் உள்ளனர். மனநிறைவான வாழ்க்கை இருக்கிறது. நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு குழந்தையில ஆண் குழந்தை 2 பேரும் நல்லா இருக்காங்க. பொண்ணு நல்லா இருக்கும். அதுக்கு உதவி புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் இறைவனுக்கும் என் மனமான நன்றியை இந்த சபையில் சொல்றதில் அனைவருக்கும் வணக்கம். சொந்த ஊர் கடலூர் மாவட்டம், விருத்தாச்சி மாவட்டம், காவல்துறை. என் பேர் உமாமகேஸ்வரன். 1985 மார்ச்சில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணியேற்று 27 ஆண்டுகள் இங்கே பணிபுரிந்து 2015 பணியை பெற்று திரும்பவும் ஊரில் போய் செட்டில் ஆகிவிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கதிரேசன். ராமநாதபுரம் வருவாய் அறையில் வட்டாட்சியர் நிலையில் பணிபுரிந்து 2011 ஓய்வு பெற்று பரமக்குடியில் செட்டில் ஆகிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அன்புநாதன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 30 ஆண்டுகள் இளநிலை உதவியாளர்லேருந்து வட்டாட்சியர் வரை பணிபுரிந்து, அப்புறம் ஒரு 4 ஆண்டுகள் துணை ஆட்சியராக பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரிந்து, விருதுநகரில் கடைசியாக பணிபுரிந்து ஏபிஎல் லேண்டாக பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்போது மதுரையில் இருக்கேன். ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல கெஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கதிரேசன். ராமநாதபுரம் யூனிவர்சிட்டியில் 1984 ஜாயின் பண்ணி 2018 அரியலூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கு நாமமாக உள்ளேன். நன்றி, வணக்கம். எனது பேர் குமான். எனது வேலை பார்த்தாங்க. நான் ஹைகோர்ட் சீஃப் மினிஸ்டர் வேலை பார்த்து 2017 எனக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சங்கராமன். தாசில்தார் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் அண்ணாடி மாவட்டத்தில். 2 பையன் இன்ஜினியராக இருக்காங்க. சந்தோஷமான வாழ்க்கை தான் நான் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் இருக்கிறேன். டைம் மிஷின் ஒன்று சொல்லுவாங்க. தமிழ் படம் இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்கீங்க. அதில் ஏறி பின்னோக்கி போகலாம். அது மாதிரி பின்னோக்கி வந்து நம்ம நண்பர்களோட பல நினைவுக்கு வருது. அதுக்கு ஏற்பாடு செய்ய விஸ்வலிங்க சார் அவர்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். வேறு ரெவன்யூ விருதுநகரில் டிபி அர்ஜுன புராஸ் ரிட்டையரான நம்ம விஸ்வலிங்க சாரோட பிஏ படிச்சிருக்கேன். அவ்வளோதான் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த நினைவுகளை சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண விஸ்வலிங்க சாருக்கு கடவுள் நல்ல சோகத்தை கொடுத்து நல்லா நின்றும் நீங்களும் கடவுள் ஆசிரியர். பேர் ஆறுமணியார்.
நான் வந்து ராமநாத ரெவன்யூ வீட்டில் ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி 2019 டிஆர்ஓ நலமாக இருக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஸ்வலிங்கம் சார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அண்ணன் தொடர்ந்து 2 வருஷம் நான் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அண்ணன் விஸ்வலிங்கம் அவர்கள் என்னுடைய ஆதர்சம், வழிகாட்டி. எல்லா விதத்திலையும் ஒரு துறை ரீதியான அமைப்பு சங்க ரீதியாக சரி மிகப்பெரிய வழிகாட்டி. அன்னை மூத்தவர்கள் அனைவரும் வணங்கி நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நன்றி. நண்பர்களை வேணும் இல்லை, அவர் அன்போடு தான் கேட்டுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க பேசணும். ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு நல்ல பேச்சாளர். இல்லை அடக்கமாக சொல்றாரு. போனவே பேசி நான் வந்து உண்மையிலே மயக்க போனேன். அதில் இல்லை நல்ல பேச்சாளர். அதெல்லாம் வந்து அவருக்கு இதோடு நான் குறுக்க விரும்பலை. அதேமா அந்த எதுவும் உங்களுக்கும் அந்த அபிப்பிராயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவரை ஸ்கிப் பண்ணி நான் இங்கே போகிறேன். இன்ட்ரோடக்டரி தானே, அறிமுகம் தானே முதல்ல. டி ரவீந்திரன், ராமநாத ரெவன்யூவில் பணிபுரிந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். இந்த அரிய வாய்ப்பினை அனைவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பினை மீண்டும் ஓராண்டுக்கு பிறகு ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தொழிலாளர் துறையில் வந்து ஒரு தொழிலாளர் உதவி ஆய்வாளராக படித்திருக்கேன். 2015 வந்து ஓய்வு பெற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர் பணியில் வந்து ஈடுபட்டு திரு விஸ்வலிங்கம் சார்ந்த வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஜூனியராக பணிபுரிஞ்சேன். அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் சரியில்லாத நான் தனிப்பட்ட முறையில் வெளியிருந்தேன். அதுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு மனிதனை என்ன அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி ஏன்னா ஒரு சீனியர் பர்சன் என்ன மதிப்பும் மரியாதை வெளியவர்கள். எனக்கு வந்து 2 குழந்தைகள், ஒரு பெண், ஒரு ஆண். அதனால் பெண் செய்யாமல் இருந்துச்சு, பையனுக்கு தான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கு. நன்றி. நான் ஏற்கனவே அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர் இருந்தேன். சார்ட்டை வந்து ஜூனியர் ஆகிச்சிருந்தேன். சார்ட்டை வந்து அதிகமான சர்வீஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து உடல்நிலை சரியில்லாதவங்க நான் தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு 3 பெண் குழந்தைகள். என்ன சின்ன வயசுல எனக்கு மேரேஜ் ஆனதுனால எல்லா குழந்தைகளையும் நான் சர்வீஸ் இருக்கும்போது முடிச்சுட்டேன். தனியார் சொற்களுக்கு பின்னாடி ரெவன்யூ வீட்டில் இருந்து அப்புறம் சிவகங்கை ரெவன்யூ வீட்டுக்கு போய் அப்புறம் 4 நாள் திண்டுக்கலோடு முடிச்சிருக்கேன். இப்போ நான் சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்கேன். எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். பழைய மாதிரி அந்த பழைய ஞாபகங்கள் வர்றதே ஒரு அதிர்ஷ்டம் தான். ரொம்ப தேங்க்ஸ் டு வணக்கம். வணக்கம். நான் ரெக்கார்டுக்கெலாம் இருக்கா 37 வருஷம் இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். இப்போ ஓய்வு பெற்று 30 வருஷம் ஆச்சு. ஐயாவுடைய பெயர் சொல்லுங்கள். என் பேர் சுமந்திராஜன். 2 பையன் 2 பொண்ணு. நல்லா இருக்கு. சுபையா சார். விழாவின் நாயகர் ஐயா விஸ்வலிங்கம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிப்பில் மிகவும் பெருமை அடைகின்றேன். கூடி மகிழ்வோம் இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற முன்னாள் தாசில்தார், ஓய்வு பெற்ற தாசில்தார் ஐயா சுப்பையா அவர்களே, மற்றும் விழா நாயகர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா விஸ்வலிங்கம் அவர்களே, மற்றும் மேடையில் அமைந்திருக்கின்ற பல்வேறு வட்டாட்சியர், தாசில்தார் பொறுப்பில் இருக்கின்றவர்களே, இங்கே வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருமே தாசில்தார் இந்த மாதிரி பொறுப்பில் தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் பணிவான மீண்டும் காலை வணக்கத்தை உண்டாக்கி கொள்கின்றேன். ஐயா விஸ்வலிங்கம் அவர்களுடன் நான்
ஜூனியர் அட்வொகேட்டாக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 4-5 வருடங்களாக சிவலிங்க ஐயா அவர்களை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருக்கலாம், மணிக்கணக்கில் பேச முடியும். மிக சிறந்த ஒரு பண்பாளர், பேச்சாளர். அவருக்கு பன்முக திறமைகள் என்பதற்கு தாசில்தார்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. தாசில்தார், அதை ஒட்டி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னன்றதை நீங்கள் அனுபவத்தை சொல்லிட்டீங்க. ஒரு 4-5 வருடங்களாக ஒரு வழக்கறிஞர் முதுமையான 65 வயசுக்கு மேலாகுது. இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஜூனியர் வழக்கறிஞர் முறையில் அவர்கிட்ட வழக்கறிஞர் தொழிலை கற்றுக்கொண்டே பல்வேறு விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அந்த தொழிலில் ஒரு நேர்மை, அந்த இது இருக்கணும். அது ஐயாட்ட நம்ம பார்க்கணும். அதான் முதல்ல நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்புறம் சட்டம். அப்போ சட்டத்தில் வந்து அவர் அத்துப்படியானவர். குறிப்பாக சர்வீஸ் மேட்டர் தான் அவர் எடுப்பார். மற்ற சிவில் கிரிமினல் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது இருக்குன்னு அவர்கிட்ட அந்த நண்பர்கிட்ட அந்த அலோகேஷன் ஆஃப் ஒர்க்கை கொடுத்துருவாங்க. இப்போ சர்வீஸ் மேட்டரை பொறுத்தவரை ஒரு அத்துப்படி. அவரை பொறுத்தளவு பணத்துக்காக வாதாடுகின்ற வழக்கறிஞர் கிடையாதுன்றதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பதிவு செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு வழக்கை நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஐயா இந்த மாதிரிங்க ஃபீஸ் எல்லாம் நிறைய தரன்றாங்க அப்படின்னு சொன்னேன். பாண்டியன் சார், அப்படிலாம் நான் எடுக்கிறது கிடையாது, உங்களுக்கு தெரியும். காசுக்காக எடுக்கிறது கிடையாது. நான் வந்து ஏற்கனவே தாசிலா இருக்கும்போது கலெக்டருக்கு பிஏவா இருந்திருக்கேன். அப்ப குண்டா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க, ஆஜர்படுத்துவாங்க கலெக்டர் முன்னாடி. அந்த அனுபவ ரீதியெல்லாம் இருந்தோடனே இப்ப நான் வந்து அட்வொகேட்டா இருக்கணும்னே குண்டாஸ் ஆக்ட்ல கைது பண்ணி அந்த கூட்டுல இருக்கிற கள்ளச்சாராயம், கஞ்சா கடத்தல், பொது அமைதிக்கு குந்தை விளைக்கிற நபர்கள் எல்லாம் குண்டாஸ் அவங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக எனக்கு வந்து 50,000 ரூபாய் முதல்ல கொடுப்பாங்க. 50,000 ரூபாய் நீங்க வச்சுக்கீங்கன்னு ஒரு கட்ட கையில வச்சுக்கிட்டு ஜாமீன்ல மட்டும் எடுத்து விடுங்க, மிச்சத்தை அப்புறம் பேசிக்கலையாம்பாங்க. வேணாம், தயவு செய்து அதற்கென்று வழக்கறிஞர்கள் இருக்காது, அவங்களை நீங்க அணுகுங்க. நான் அது மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை, அப்படி அந்த வழக்கெல்லாம் எடுக்கல, என்கிட்டே சொல்லியிருக்காரு. அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். ஆக பணம் என்பது எனக்கு முக்கியம் இல்லை. ஆசிரியர்களாக, அரசு ஊழியர்களாக, தாசில்தாராக, விஓவாக, பல்வேறு துறையில் அரசு நிர்வாகத்தில் வேலை பார்த்தவங்கள இந்த அரசு பழிவாங்கி இருக்கிறது, உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கிறது, அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், பதவி உயர்வு, பணி உயர்வு பெறுகின்ற நாள்ல வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, டெர்மினேட் பண்ணுவாங்க. அப்ப அவருக்கு என்ன மனநிலை இருக்கு? அப்படிப்பட்ட வழக்குகள் வரும். அப்ப அது நியாயமான தன்மை இருக்கிறான்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்த நியாயத்துக்காக போராடுகின்ற ஒரு களமாக உயர்நீதிமன்றத்தை அவர் பார்க்கிறார். அதுதான் உண்மையில பார்க்கிறேன். அப்ப அவருக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதா, பழிவாங்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற அந்த பிரம்ம பேசியானது ஜட்ஜி பார்க்கிறாரே இல்லையோ, ஐயா அவர்கள் முதலே பார்த்துருவார். அப்ப பில்டர் பண்ணி உண்மையிலே அவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள், சலுகைகள், பதவி உயர்வு மறுக்கப்படுகின்றதில்ல. அந்த வழக்கை தைரியமாக பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு சட்ட நுணுக்கங்கள், உச்ச நீதிமன்றத்தை வரைக்கும் அந்த தீர்ப்புகள் கொடுத்த நீதியரசர்கள் பல வருடங்கள் 30-40 வருடங்கள் முன்னால கொடுத்த தீர்ப்புகள்லாம் மேற்கோள் காட்டி அந்த வழக்கை பெட்டிஷனை ஃபைல் பண்ணி நீதியரசர்கள் முன்னாடி ஆர்கியூ பண்ணார். அப்ப நாங்கெல்லாம் கூட 4-5 பேர், முருகையா சார் இருக்காரு, இன்னும் 4-5 வழக்கறிஞர் பல்வேறு காரணங்களால் இன்னைக்கு வர முடியல. இந்த வெங்கட்ராமன் சார் இருந்திருக்காரு. அப்ப அந்த ஆணித்தரமாக அந்த வாதத்தை எடுத்து வைப்பார். அவருக்கு அந்த முதுமை காரணமாக அந்த குரல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அத்தாரிட்டேட்டிவா, கமாண்டிங்கா அதை எடுத்து அடிச்சு பேசணும்னா இன்னும் ஜட்ஜியை எந்திரிச்சு ஓடிடணும். அந்த அளவுக்கு போர்சிபிளா, பியர்ஸா அடிச்சு ஆணித்தரமாக அந்த பாயிண்ட்ஸை வலியுறுத்துவார். இப்ப நமக்கே ஒரு உடம்பு அப்படி ஜிம்புன்னு என்னடா அழுத்தமா அடிச்சு அதை தூக்கி எறியணும் இந்த வழக்குல அப்படின்னு. அந்த பாயிண்ட் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது ஆணித்தரமாக. என்னால நீங்க சத்தம் போட்டு பேசினால அங்க பாயிண்ட்ஸ் இருக்கு. சட்டத்தின் அடிப்படையில் அந்த கருத்துக்கள் இருக்குன்னா அந்த எவ்வாறு பழிவாங்கப்பட்டார் மேற்கோள் காட்டி பல்வேறு வழக்குகளை வெற்றி கொடுத்திருக்கின்றார். அது வாங்கக்கூடிய பீஸ் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். மிக குறைவாக மற்ற பெரிய பெரிய ஜாமான் வாங்குறதெல்லாம் 1/10 தான் அவர் வாங்குவாரு. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான, ஒரு காட்சிக்கு எளிமையானவர், பழகுவதற்கு எளிமையானவர், வழக்குகளையும் கையாளுகின்ற விதம் உண்மையிலேயே மனிதாபனத்தோடு அதை அணுகுவார். அதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏதோ கட்சிக்காரன் பணம் கொடுக்குறான், வாதாண்ட வந்தா போனா அப்படின்னு இருக்காரு. அவனுடைய குடும்பத்தை பார்க்கிறாரு. அவங்க 2 குழந்தைகள் இருக்கு சார், அதை பார்க்கணும் சார். நம்ம அது எவ்வளவு பாதிக்கப்பட்டு டெர்மினேட் பண்ணி வச்சிருக்கான், 10 வருஷமா பென்ஷன்ல ஒண்ணு இல்லை, ஒரு சார்ஜ் மெமோ கூட இல்லை அப்படின்றது. இப்ப கூட ஒரு அம்மா வந்து அவங்க பேர் மஞ்சுளா நாயர், நீதி அரசு சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு ஊழியரை வந்து இந்த மாதிரி ஒரு அதிகாரிய அண்ணன் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகுறாங்க, இன்னைக்கு போய் இந்த சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அருமையான தீர்ப்பு இருந்த நெட்ல எல்லாம் எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு.
அப்படி இவ்வாறு 35 வருஷமாக அவர் வேலையெல்லாம் செய்ய விட்டுட்டு அவர் மேல எந்த மெமோ சார்ஜுமோ எதுவுமே கொடுக்காம பணி நிறைவு ஆகின்ற பொழுது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க. ஒரு 4 மணிக்கு போய் நீங்க சஸ்பெண்டர்னு கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு இவள் பிகம் சைக்கோ மேடு பைத்தியமாயிரும், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்ப ஏன் அப்படி கொடுக்குறீங்க? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு உரிய அந்த பலன்கள் எல்லாமே பிஎஃப் கிராஜுவேட் அனைத்துமே செட்டில் பண்ணின ஒரு 4-5 வாரத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்லி அந்த தீர்ப்பு அருமையான தீர்ப்பு சார் ஐயா உங்களுக்கு தெரியும், நியூஸ் பேப்பர்லயே வந்துருக்கு. அதுதான் யதார்த்தம். அப்போ ஒரு ஊழியரை, ஒரு அதிகாரியை, ஒரு தாசில்தாரை, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஓவை பல வருடங்களாக பணிபுரிய விட்டுட்டு ஏன் நீங்க இவ்வளவு நாள் என்ன செய்யுது அந்த டிபார்ட்மெண்ட் நான் கேட்கிறேன். சட்டத்துக்கு அப்பா நம்ம லோக்கல் கலவுக்கே நான் பேசுறப்ப ஃப்ரெண்ட்லியா கேட்கிறேன். இவ்வளவு நாள் தெரியலையா அவங்களுக்கு? ஒரு செஞ்சாரா செய்யலையோ? சட்டத்தின் முன்பாக நிரூபிக்கப்படும் சூழல் என்பது. ஆக அந்த மாதிரி ஒரு கோணத்துல ஒரு மனிதாபிமான அடிப்படையில பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனித நேயத்துக்கு சொந்தக்காரன்னா அந்த கேண்டீன்ல காப்பி குடிக்க போனாங்க. 2-3 கேண்டீன் காப்பி குடிச்சோன்னே அங்க இருக்கின்ற பெண்கள் இருப்பாங்க, அந்த ஹெல்ப் பண்றவங்க, சர்வன்ட் மேடம் எல்லாம் சப்ளை பண்றவங்க. அவங்க ஐயான்னு சொல்லி ஐயா அவங்கள பார்த்த உடனே இந்த வந்துடுறேன் சார் பாண்டியன் சார்ட்டு கொஞ்சம் பணம் ஏதோ டிப்ஸ் எவ்வளவு கொடுக்குறேன் எனக்கு தெரியாது. கொடுத்தோன்னே என்ன சார் டெய்லி இதே மாதிரியே கொடுத்து வரீங்களே, எந்த வக்கீலுமே கொடுக்குறது இல்லையே, நீங்க ஒரு ஆளத்தை நானும் பார்க்குறேன், ஒரு 500 ரூபாய் வேணுமே நான் ரூபா சில்லறை எடுக்கிறேன் சார். இல்ல நீ வச்சுக்க பாரு, 500 ரூபாயை மாற்றி அந்த சில்லறையை மாற்றி அவங்க 2 பேருக்கு ஏதோ அமௌண்ட் கொடுத்துட்டே வந்து இவ்வளவு நாளாக 5 வருடமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை கொடுத்துட்டு வருவாரு. ஏன் சார் இப்படி கொடுத்தேன் சார்? ஆமா சார், அவங்க நம்மளுக்கு ஏதோ நீங்க பேங்க்ல வேலை பார்த்தீங்க, பென்ஷன் வாங்குறீங்க, நானும் தாசில்தார் வேணும் பென்ஷன் வாங்குறேன், ஃபீஸ் வாங்குறேன், அதை வாங்குறேன். அவங்க பாவம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? ஒண்ணுமே இல்லை. ஒரு டெய்லி ஒரு 50 ரூபா 60 ரூபா கொடுப்பாங்க. இந்த டிப்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு மன நிறைவு இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி. பாவம் கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த ஒரு இரக்கமான குணம் என்பது அதுதான் மனித நேயம், மனிதாபிமானம் என்பது. அது எல்லாத்தையும் இருக்கா? நான் பார்த்ததில்ல. நான் காபி டீ குடிச்ச போறப்ப இந்த அட்வொகேட் கொடுத்ததாகவும் இல்லை, அவங்க வாங்கினதாகவும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர் தான் ஐயா சொல்லு. அதே மாதிரி சட்டத்தில் அத்துப்படி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பன்முக திறமை என்பது தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள சங்ககால இலக்கியங்கள், அனைத்து வகையான இலக்கியங்கள், திருக்குறள் அடிக்கடி மேற்கோள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒவ்வொரு இதுக்கு ஒரு நிகழ்வுகளுக்கு அந்த திருக்குறள் என்பதை கோட் பண்ணுவாங்க. இப்போ பண்பு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சிறந்த வழக்கறிஞர், அதே மாதிரி அந்த ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு சமூக நீதிக்கு அவர் சொந்தக்காரன்னு சொல்லலாம். இப்போ இந்த தீர்ப்புகள்லாம் வரும் பொழுது 3-4 வருடங்களாக வாயிலா போட்டு அலைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் சார் இப்படி அலைய வைக்கிறாங்க? ஆனா ஒரு சில வழக்குகள் குயிக்க முடியுது அப்படின்னு பாண்டியன் சார், இதெல்லாம் காரணம் இருக்கு சார். அது அந்த காம்போசிஷன் ஒரு சமூக காரணங்கள்லாம் இருக்கு சார். உயர் நீதிமன்றத்தெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. அப்ப அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற பொழுது அதை ஆள் பார்த்து சில வழக்கறிஞருடைய பேஸ் வேல்யூ என்பது ஐயா விசுவலிங்கம்னா சர்வீஸ் மேட்ரு ஜட்ஜே சொல்லுவாங்க. அவர் எடுத்தாருன்னா நியாயமான கேஸா இருக்கும். இவர் கொடுக்குற ரெஃபரன்ஸ் வாங்கி படிச்சுட்டு அடுத்த தீர்ப்பும் கொடுப்பாங்க. அப்ப இது மாதிரி ஒரு மனதுக்குள்ள ஒரு பிரெஜுடிஸ் பார்த்த உடனே இந்த வழக்கு யாரு என்னன்றத பார்த்த உடனே அந்த நீதி வழங்கக்கூடிய தன்மையில இந்த பிரெஜுடிஸ் ப்ரீ கன்சீவ்டு நோஷன் பார்த்தீங்களா மைண்ட்ல ஏற்றிடுவாங்க. மனிதர்களான எல்லாமே யாரான கடவுளுடைய அவதாரம்லாம் யாரோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அது ஒரு அரசியல். கடவுளை பரமாத்மாவை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு சில சண்டெல்லாம் நடக்குது, அதுக்குள்ள போக விரும்பல. ஆக மனிதர்கள் எழுதும் பொழுது மனிதனுக்கு இந்த சமுதாயத்தினுடைய அந்த தாக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே அதனுடைய தாக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும். அது யாருமே அது விதிவிலக்காக இருக்க முடியாது. அப்ப எல்லாருமே அந்த துறையில் இருக்கின்ற பொழுது, மேல அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது, அப்ப அந்த தாக்கங்கள் இருக்கின்ற பொழுது அது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அந்த தீர்ப்புகளை அதில் பிரதிபலிக்கும். ஐயா வழக்குகள் வரும்போது வேணுமே சில இடங்கள்ல சில வழக்குகளை இழுத்தடிப்பாங்க, அப்புறம் அவர் பேசுவாரு, அதை பண்ணி சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல், ஒரு சமூக பார்வையோட ஐயா என்பது இருப்பார். எல்லாரையுமே அரவணைப்பார். அது மாதிரி பெண்கள் இருக்குங்க, நீங்க ஓய்வு பெற்றவங்க, பெண் வழக்கறிஞர்களோட நல்லா பழகுவார். அந்த சமத்துவம் பாரதி சொன்ன சட்டங்களாலும் பட்டங்களாலும் சட்டங்கள் செய்வது பாரிநிலை பெண்கள் நடத்த வந்தோம். அது மாதிரி பெண் வழக்கறிஞர்களை இளம் வழக்கறிஞர்களை ஊக்குவிப்பார், பழகுவாரு, கூப்பிட்டே பேசுவாரு. அவங்ககிட்டயும் இந்த மாதிரி வழக்குகள் எப்படி நடத்தணும் பேசணும் எல்லாத்தையுமே அவங்ககிட்டயும் கற்றுக் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு பாலின சமத்துவத்தையும் அவர்கிட்ட பார்க்கணும்.
சாதாரண ஜூனியர் வழக்கறிஞர்னு பேசுவார், சீனியர் வழக்கறிஞர், சூப்பர் சீனியர், அவரே சீனியர் தான். இன்னும் சூப்பர் சீனியர் வழக்கறிஞர்லாம் வருவாங்க. ஐயா மாதிரி இவங்கெல்லாம் சுப்பையா ஐயா மாதிரி வருவாங்க. வழக்குகள் அவங்கள பிரசன்ட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நல்லா விசாரிச்சு. இது எல்லாம் தவிர அங்கே வரக்கூடிய கிளைண்ட்ஸோ வழக்கறிஞர்களுக்கு அந்த மனதும் உடலும் திடமாக இருக்கணும்னு சொல்லக்கூடியதுக்காக யோகம் ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவார். ஐயா அவரோட ஏற்புரையில் அதை சொல்லுவார் நினைக்கிறேன். மனது திடமா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கும். ஐயா எனக்கு 85 வயது இளைஞர் பார்க்கிறேன், சாதாரண இளைஞர் தான் சொல்லிடுறேன். நான் 3வது மாடியில் அந்த சில கேஸ் நடக்கின்ற பொழுது லிப்ட்ல போவோம் மற்ற ஜூனியர்லாம். ஐயா மட்டும் விசிலிங்க சார் வந்து சிறு அப்படியே வேகமா ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி லிப்ட்ல நடந்து ஸ்டேர் கேஸ்ல போட்டு நாங்க போறதுக்குள்ள அவர் ரீச் ஆயிருப்பாரு. லிப்ட்ல நின்று நாங்க போவோம். உண்மையிலே நானே செகண்ட் ஃபர்ஸ்ட் லிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். 3வது மாடிக்கு அவர் நடந்தே செல்வார். ஆக அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய உடல் நலத்தையும் பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆக உடம்ப பாதுகாப்பா இருக்க அந்த புத்தகங்கள் எல்லாருக்குமே கொடுப்பார். வழக்கறிஞர் எனக்கு கூட அந்த விரல் வந்திருப்பாரு. இந்த பிராணாயாமம் இந்த விரல் இந்த சார் ஐயா கூட சொல்லியே கண்ணுக்கு எல்லாத்துக்கும் இதை செய்யுங்க பாரு, எல்லாருக்குமே கொடுப்பாரு. நீதி அரசு அந்த புத்தகங்களை கொடுப்பாரு. இது மாதிரி உடலையும் மனதையும் செழுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் விட ஒரு அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்றதை என்ன அவர்கிட்ட, அதுதான் அந்த சமூக நீதினு சொல்றேன். மகாத்மா காந்தி ஒரு வழக்கறிஞர் தான், மார்ட்டின் லூதர் கிங் வழக்கறிஞர் தான், நிரபரிக்கு எதிராக போன ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வழக்கறிஞர் தான். இது போன்ற வழக்கு நமக்கு அரசியல் சட்டம் எழுதி கொடுத்து மதசார்பு குடியரசினுடைய தத்துவத்தை எழுதி கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். ஐயா அவர்களும் வழக்கறிஞர் தான். வழக்கறிஞர் ஒரு சுயமான தொழில் பண சம்பாதிக்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும், முற்போக்கான ஒரு சமதர்ம சமுதாயத்தை மாற்ற வேண்டும் உள்வாங்களோட அவர் இருப்பார். அதையும் நாங்கள் கற்றுக்கிறோம். இப்ப தொழில் மட்டுமல்ல, பன்முக திறமை என்பதை யோக கலைகள், முத்திரைகள், சமூக கருத்துக்கள், சங்ககால இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனிதநேய சிந்தனையை ஊட்டி எப்படி ஒரு நல்ல குடிமகனாக நல்ல ஒரு வழக்கறிஞராக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த வழக்கறிஞருக்கு வந்து முக்கியமான ரோல் என்பது இருக்கு. சோசியல் சேஞ்ச், ஒரு சமூக மாற்றம் என்பதை கொண்டு வரக்கூடிய போராட்ட காலத்தில் நிற்கக்கூடிய வழக்கறிஞர். ஆனா எத்தனை வழக்கறிஞர்கள் அப்படி இருக்காங்க? ஐயா சொல்லுவாரு, அரசியல் பேசணும்னு ரொம்ப நேரம் பேசலாம். ஒரு மாற்றத்தை விரும்புவார், ஒரு சமதர்ம சமுதாயம் அமைய வேண்டும் என்பதை விரும்புவார். அவர் நீங்க பேசுனதெல்லாம் நான் பார்த்தேன். பெண்கள்லாம் இவ்வளவு வயதில் நீங்க வந்திருக்கீங்கன்னா ஐயா மேல இருக்க அந்த பண்பாடு, அவருடைய பழக்க வழக்கங்கள், உங்கள்கிட்ட நடந்துகிட்ட முறை, உங்களுக்கு செய்த உதவி, இந்த மனித நேயம் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு நீங்க வந்திருக்கீங்க. பல்வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு யாரும் இவ்வளவு வயசுல வரமாட்டாங்க. இப்ப இங்க வந்திருக்கவங்க எல்லாம் முதியவர் ஐயாவங்க எல்லாம் நடக்கவே முடியாமையா வர்றாங்கன்னா அவருடைய அந்த கொள்கை கோட்பாடு என்ன நினைக்கிறாரு. we can teach, we can preach, but we cannot is difficult to practice. மேடையில பேசலாம், இந்த சொந்த வாழ்க்கையில அதை அமல்படுத்தி நடந்து காட்டுவதற்கு பார்த்தீங்களா, அது சாதாரண விஷயம் இல்லை. ஐயா வந்து மேடையில் பேசுவது ஒன்றல்ல, ரெண்டையுமே செஞ்சு காட்டார். மேடையில் பேசுவார், என்ன பேசுறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு வழக்கறிஞர், ஒரு சமுதாய மாற்றத்துக்கான ஒரு சிற்பியாக நாங்கள் அவரை பார்க்கிறோம். வழக்கறிஞராக மட்டும் பார்க்கல, தனிநபர் ஒழுக்கம், ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி, தனிநபர் ஒழுக்கம் தொழிலையும் வந்து அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் மாதிரி தனிநபர் ஒழுக்கத்திலையும் எந்த தீய வழக்கங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ அவர் சொல்லுவார், சார் நம்ம யாருக்குமே என்கிட்ட சொல்ல சார், நம்ம எல்லாம் செய்ய இந்த முத்திரை பண்ணுங்க சார், நம்ம யாருக்குமே வந்து சுமையா இருக்கக்கூடாது, நம்ம வேலைகளை நம்மளே செய்யணும். நம்ம எவ்வளவு காலத்துக்கு வாழ்கிறோமோ அவ்வளவு காலத்துக்கு நம்ம உடல்நிலையை ஆரோக்கியமா வைத்துக் கொண்டு நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுவார். நேற்று ஒரு வீடியோ பார்த்து, கேரளால இருந்து ஒரு நடிப்பிருந்த ஒரு நண்பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பென்ஷன் வாங்குறாரு. பிலிப், அவருக்கு வயது 100 வயது, பென்ஷனர். பிஎட் கார் 35 வருஷத்துக்கு முன்னாடி 16,000 ரூபாய்க்கு வாங்கின அந்த பிஎட் காரை அந்த வீடியோல காட்டுறாங்க. பிலிப் அப்படியே போறாரு, அப்படியே ஐயா மாதிரி இன்னும் கொஞ்சம் முதுமை இருக்கு. அந்த ஒயிட் பேஜ் வெள்ளை சட்டை, வெள்ளை சட்டையை போட்டு அந்த கார் பிஎட் காரை செட்ல இருந்து எடுக்கிறாரு. அப்படியே அந்த கேரை மாத்துறாரு, அப்படியே வெளியே போறாரு, வர்றாரு, திரும்ப அவரே வந்து நடக்கிறாரு. அவர் கிறிஸ்டியனால அந்த பாஸ்ட் வந்து பேசுறாரு. இப்ப அவரே அந்த 100 வயதில் அந்த 15-20 ரூபா பிஎட் காரை எடுத்து வாழ்ந்து ஓட்டி கொண்டிருக்கிறார். இப்ப எப்படி அவர் உடம்பு ஆரோக்கியம் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். அதை சொல்லல, ஐயா மாதிரி நம்ம சொல்லல. இப்ப 100 வயசுல ஒரு பிஎட் கார் எடுத்து ஓட்டிட்டு போற சாத்தியமா கேரளாவில்? அது அப்புறம் 80 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறான். அந்த 80 வயசுக்கு மேல இருக்கவங்க ஓடுறாங்க. அண்டர் மீட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல் above 80 years old அத்லெட்டிக் மீட்னு 80 வயசுல இருக்காலும் கூட அதை ஓடுறாங்க.
சொல்லி இந்த ரெண்டையுமே சொல்லிட்டு திறமைக்கும் தகுதிக்கும் விளையாட்டாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் வயது என்பது தடை அல்ல. இட்ஸ் only a number. If you have that will power, there is a will, there is a way அப்படின்னு அவர் முடிக்கிறார். இப்போ மனசுல நீங்க தைரியமாக இருக்கின்ற பொழுது நீங்க எதையுமே சாதிக்க முடியும். அந்த வைராக்கியம் இருக்கணும். இப்போ அந்த வைராக்கியம் எல்லாம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கின்ற பொழுது நாம் எழுந்து செய்ய முடியும். அது ஐயாவிட்டிருந்து நாம் கற்றுக்கொள்ளுவோம். வாழுகின்ற கலைஞராக வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் 100 வயதுக்கு மேல் அவர் வாழ வேண்டும் என்று வழக்கறிஞர் சார்பாக உங்கள் சார்பாக வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த ஆர். குமார் அவர்கள் சொற்பொழிவாளர்கள் அதிகமாக இருக்கிறதால் சுருக்கமாக பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தப்பானது எதுவும் படிக்க மாட்டேன், தைக்க மாட்டேன். இந்த சிறப்பு மிக்க விழாவில் கூடியிருக்கின்ற அருமை தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, எடுத்துக்கொள்ள விரும்பவும் இல்லை. அப்படியா இருக்கவா, உட்காரவா? ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட ஒரு சங்கமத்தை ஏற்படுத்தி நம்மையெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுடைய இந்த சிறப்பான முயற்சியை உங்களாலும் மறக்க முடியாது, என்னாலும் மறக்க முடியாது. இப்போ ஒரு வருவாய்த்துறையிலையும் பணிபுரிந்து வழக்கறிஞர் தொழிலையும் சிறப்பாக பேரும் புகழும் பெற்றுக் கொண்டிருக்கிற அண்ணன் அவர்கள் ஒரு எழுத்தர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அண்ணன் தான் உதாரணம். ஒரு அதிகாரியாக எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் அவரே உதாரணமாக சொல்லலாம். ஸோ அவர் எழுத்தராக இருந்த காலத்தில் நான் பணிக்கு வரல. ஒரு சில சம்பவங்களை நான் அவர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் லக்ஷ்மிகாந்தன் பாரதி ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை அவர்கள் இதில் பார் அசோசியேஷனில் ஒரு விழாவின் போது அவர் தெரிவித்த அதே கருத்தை தான் திருப்பி சொல்கிறேன். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு திரையரங்கு உரிமத்திற்காக விண்ணப்பம் வருகிறது. அந்த விண்ணப்பத்தை அவர் சொல்றாங்களா, அந்த விண்ணப்பத்தை பரிசீலனையில் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு தடையின்மை சான்று வழங்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே இதில் தடையின்மை வழங்க முடியாது என்று குறிப்பெழுதி வைக்கிறார். ஒரு எழுத்தர் நிலையில் இருக்கும் பொழுது அதை ஹெட் கிளார்க்கு, பிஏ எல்லாருமே பார்த்து கலெக்டருக்கு போகும். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கலெக்டரை அமைத கலெக்டர் ஆர் பீப்புள் இன் தி சி செக்ஷன் அப்படின்னு ஒரு பொறியை போட்டுருவார். உடனே அந்த ஹெட் கிளார்க்கு எல்லாரும் போய் அவங்ககிட்ட கேட்கும்போது அது முடியலை அப்படின்னு சொன்னால், அந்த வழங்க முடியாது அப்படின்னு சொன்னால் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது கலெக்டர் நான் என்ற பதத்தில் சொல்கிறார். அப்படின்னா வழங்கலாம்னு ஒரு ஆர்டர் போட வேண்டியதானே. அவர் அதை போட மாட்டேங்கிறார். ஆர்டர் போடாமல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஏஜி கூப்பிட்டு நீங்கள் முதல்ல அதை எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் ஃபைலில் கையெழுத்து போடாமல் ப்ரொசீடிங்ஸில் மட்டும் கையெழுத்து போட்டு விட்றாரு. அப்பவும் அண்ணன் அவர்கள் அதை விடலை. அந்த ஃபைலை திருப்பி கீழே வச்சு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ்கேப் அப்ரூவல் அப்படின்னு போட்டு நோட் ஃபைல் அனுப்புகிறாரு. அந்த கலெக்டர் என்ன நினைச்சாரோ தெரியல, மிகப்பெரிய அவர் லட்சுமிகாந்தன் பார்ட்டியோட இனிஷியல் எல் அப்படின்னு போட்டு பெரிய எழுத்துல கிட்டத்தட்ட 6 பக்கத்துக்கு வர மாதிரி எல் அப்படின்னு இனிஷியல் போட்டு கீழே ஈஸிட் இனஃப் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஆக இது ஒரு எழுத்தர் எப்படி இருக்கணும், பேசக்கூடாது, வாயில பேசாம பேப்பர்ல எப்படி நடவடிக்கை காட்டினது அப்படின்னு. அதே போல வழக்கறிஞர் தொழிலையும் இல்ல அதிகாரியாக இருக்கும்போது, தாசில்தாராக இருக்கும் கூட இவர் மேல மொட்டை மனுக்கள்லாம் போட்டு அவரை சங்கடப்படுத்தியவர்கள்லாம் இருக்கிறாங்க. உங்க பேரெல்லாம் வேண்டாம், சங்கடப்படுத்தி அதையும் கூட கெட் ஓவர் பண்ணி அதை சட்டம் இல்லாம அந்த பிரச்சனையை தன்னிடத்துல பணிபுரிகின்ற ஒரு நபரே அவருக்கு சங்கடங்களை கொடுத்த போது கூட அவர் மனம் தளரவில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
அதேபோல் இப்போ சொன்னாங்க நண்பர் பாண்டியன் சொல்லும்போது குண்டா சாக்கில் ஜாமீன் வாங்குறதை பற்றி பேசினாங்க. அது எனக்கும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாவே தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குண்டா சாக்கில் வந்து அந்த வழக்கை எடுத்துக்க வைக்கிறதே கொஞ்சம் பெரிய கஷ்டம். எடுத்துக்க வைக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு செல்வாக்கு மிக்க நபர்கள் அணுகி அவரை போய் நீதியரசரை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் 32 வழக்கு இருக்குன்னா 31 வயதாக போட்டு 32 மட்டும் எடுத்து விசாரிச்சிருப்பார். எந்த வழக்குன்னு உங்களுக்கே புரியும். அதனால செல்வாக்கு மிக்க நபர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். அதனால வந்து நான் இந்த வழக்கை முதல்ல எடுத்துக்கிறேன் அப்படின்பார் அந்த நீதியரசர். அது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இப்போ இருக்கிறதுனால புரியுதா சார்? என்ன வேணும் புரியுதா உனக்கு? அது மாதிரி குண்டா சாக்கில் நீ கஷ்டப்படவே வேண்டியதில்லை. அப்புறம் இவர் வந்து என்னன்னு கேட்டால் பாரதிய சிந்தனைகளை கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் உணர்கிறேன். எப்படி கேட்டீங்கன்னா பாரதி சொல்றான், எமக்கு தொழில் கவிதை நாட்டு குழைத்தல் இமைப்பொழுதும் சோறாத இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய கவிதைகள்ல வரும். இவர் வந்து அந்த இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் அப்படிங்கிறத தன்வசமா எடுத்துக்கிட்டார், தனதாக்கிட்டார். இவர் வந்து ஒரு வகையில் இவர் ஓய்வறியா சூரியன் சொன்னாலும் அது மிகையாகாது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம். எல்லாருமே இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு தூரம் வந்து இங்கே விருத்தாச்சலத்திலிருந்து இங்கெல்லாமே இருந்து வந்திருக்கிறீங்க. அது இந்த வயசுல வந்து இவரை சந்திக்கணும், இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்திருக்கீங்க. ஆசிரியர் குஷ்வந்த் சிங் சொன்னதுதான், இந்த வயதாகிவிட்டதுன்னு நினைக்காம அந்த பெரியவர் ஐயா பேசும்போதெல்லாம் எனக்கு அவரை மனதில் வைத்துத்தான் சொல்றேன். ஒன்று, மெயின்டைன் யுவர் ஹெல்த், இது முதல்ல. ரெண்டாவது, பேங்க் பேலன்ஸ், தேவையான அளவு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. மூணாவது, புரிதல் உள்ள துணை இருந்தால் நல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் கம்பெனி, அதில் பெட்டர் அக்செப்ட் த டிஃபரன்சஸ். அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா குவாரலிங் இல்லாமல் போயிடும். அப்போ அது நல்லா இருக்கும். இது வந்து புரிதல் உள்ள துணை. அடுத்து, ஓன் ஹவுஸ், சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடுன்னா ஏதோ நான் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து 20 லட்சத்தில் கட்டணும், அதெல்லாம் சொந்த வீடு. சொந்த பந்தங்கள் வந்து போகிற வீடாக இருக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அப்புறம் பொறாமை இருக்கக்கூடாது. அதாவது தங்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்கள் சொல்வார்கள், நான் யாரையும் போட்டியாக நினைப்பதில்லை. ஏனென்றால் யாரையும் நான் போட்டியாக நினைப்பதில்லாதனால தான் நான் எப்போதுமே தோற்பதில்லை, ஜெயித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த பொறாமை இல்லாத இந்த வயசுல நமக்கு இனிமேல் யாரை பார்த்து பொறாமைப்பட போறோம், அது வேற விஷயம். அப்புறம் வந்து நோ காசிப், அது புரணி பேசுறதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருந்தாலே உடல் நலமாக இருக்கும்னு நான் சொல்லல, குஷ்வந்த் சிங் சொல்றாரு. அதாவது சிம்பிளி அந்த புரணி பேசுறது, சிம்பிளி ஸ்பாயில் யூ ஃபைனலி பாய்சன் யூ அப்படிங்கிறாரு. இதில் புரணி பேசுறது வேற, அரட்டைங்கிறது வேற, அது வேற விஷயம். அப்புறம் ஹெல்த்தி ஹாபிஸ் இருக்கணும். ஹெல்த்தி ஹாபிஸ்னா நான் சொல்றது உலக பணி, தோட்ட வேலை, அந்த மாதிரி நம்ம பாட்டில் ரம்மி விளையாடுறதெல்லாம் ஹெல்த்தி ஹாபிஸ் எடுத்துக்கூடாது. அப்புறம் வந்து ஐயா சொன்ன மாதிரி மெடிடேஷன். அப்புறம் கோபம், அவாய்டு ஆங்கர், கோபத்தை தவிர்க்கணும். கோபக்காரன் பேசும்போது அறிவு வேலை செய்யாது. அதாவது ஆங்கிரி மேன் ஓப்பன்ஸ் ஹிஸ் மவுத், க்ளோஸ் ஹிஸ் பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன சொல்றான், அந்த கோபத்துக்கு வள்ளுவர் கூட சொல்றார், தன்னைத்தான் காக்கன் சினங்காக்க காவா கா, தன்னையே கொல்லும் சொல்லுங்கிறார், தன்னையே அழுது சொல்றார். அது மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளவும் நான் கொண்டு வந்துட்டேன், இனி ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கு, அக்செப்டன்ஸ் ஆஃப் டெத். சாவை கொண்டு பயமே கிடையாது, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க, வா வரையா வந்து பாரு அப்படின்னு சொல்லி நீங்க தைரியம் இருந்தீங்கனாலே, உங்களுக்கு சாவை பற்றிய பயம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் வெற்றியடைந்தவராக கருதப்படுவீர்கள். போதுமா சார்? இன்னும் முடிச்சிடலாமா? ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய வருவாய் அலுவலர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இதோடு நிறைவு செய்கிறேன். யாருக்காவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்க, திருப்பி வரேன். நன்றி திரு குமார் அவர்கள். அடுத்த நான் தான் கேட்டாங்க, சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண வருவாரு, அதுபடி செயல்படுவாங்க. இவருடைய சட்ட ஞானத்தை பற்றி பாண்டி சார் சொன்னார்.
அது சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒன்று நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லிட்டீங்கன்னா பழைய நினைவுகள்லாம் சொல்லியிருக்கீங்க. பசுமையை நிறைந்த நினைவுகள் அந்த பாட்டு எனக்கு நான் ரத்த தலைவர் பாடினது. நீங்கள் பசுமை நினைவுகள் இருக்கனால இன்னும் நான் உயிரோடு இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஏதாவது ஒன்று சொன்னாலும் மறுபடியும் என்ன செய்வோம், அங்கே போயிடுவோம். நம்ம ரைட், அதோட எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து இந்த மாதிரி 31ஆம் தேதி மே மாதம் 31ஆம் தேதி தன்னோட பழகிய நெருங்கிய எல்லா நண்பர்களையும் அழைத்து அவர்களை ஊடாடி அதாவது டிஸ்கஸ் பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை. உடனே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது செஞ்சதுக்காக முதல் என்னுடைய மூத்த வலைஞர் திரு விஸ்வலிங்கம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துள்ளேன். அடுத்து இந்த சட்ட ஞானத்தை பற்றி நான் பேச போகிறேன். அவர்கிட்ட பிடிச்சது ஒன்றே ஒன்று என்னன்னா, இப்போ சட்ட ஞானத்தை விட்டு இப்போ வைத்தியராக மாறிவிட்டாரு. வைத்தியராக மாறிவிட்டு நீ போனீங்க ஒரு புத்தகம் கொடுத்துருவார் கையில். நீங்கள் ஜட்ஜி சேம்பருக்குள்ளே போனீங்கன்னா சட்ட புஸ்தகம் இருக்கோ இல்லையோ நம்ம மூத்த வழக்கறிஞருடைய அந்த மருந்தில்லா மருத்துவம் முத்திர செய்வோம் மாத்திரை தவிர்ப்போம் நிச்சயமா எல்லா இடத்துல இருக்குது. இப்ப கல்கட்டாவில் சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு PS சிவஞானம். அவர் மீட்டிங்லேயே சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, சாமிதுரை வந்து செயல்படுத்திட்டாரு. சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் செயல்படுத்துறதே இல்லை, எனக்கு ரொம்ப கில்ட்டி கான்சியஸா இருக்கு, நாளைக்கு நான் நிச்சயமா செயல்படுத்துறேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸை கொடுத்தேன். ஏன்னு சொல்லணும்னா, நான் போகும்போது என்ன கேட்பாருன்னா, நானும் வந்து தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கேட்க மாட்டாரு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன், உடம்பு நல்லா இருக்கா, என்ன செய்ய முடிச்சுட்டு போட்டியா, ஒரு நாள் தான் போடுறேன், ஈவினிங் ஏன் காலையில் சாயந்தரம் போக மாட்டேன், நீ அவ்வளோ வேலையை உனக்கு. இந்த அன்பான அந்த ஆதரவு சொல்லுங்க. சொந்த கதை வேணாம். எங்கள் அப்பா அம்மா கூட என்னை இப்படிலாம் கேட்டதில்லை. உண்மையிலே போனால் சரி என்ன செய்வா தெரியுமா, காசு கொண்டு வந்திருக்கேன் அதுவே பார்ப்பாரு. அவர் மாதம் மாதம் கொண்டு காசு கொடுப்பேன். எங்கள் அம்மா காசு தான் பார்ப்பாரு, கையை தான் பார்க்க எங்கள் அம்மா. நான் ஒன்று தப்பாக சொல்லலை, உண்மையாக தான். ஆனால் இவர் ஆரோக்கியம், அடுத்தவங்களும் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய மனசு. உண்மையிலே அதுக்காக நான் வந்து அவரை போட்டுகிறேன். அவர் இன்னும் அது மட்டும் கிடையாது, ஆரோக்கியம் சொன்னால் நீங்கள் உடல் மட்டும் நினைக்கிறீங்க, உள்ளமும் சேர்ந்தாதான் ஆரோக்கியம். நீங்கள் மனசு சரியில்லைன்னா நீங்கள் வேலையை பார்க்க முடியாது. நீங்களே யாரையும் கவர்மெண்ட் சர்வீஸ் நீங்கள் பாருங்க, யாரை திட்டுவிட்டாருன்னு வச்சுங்க, மறுபடியும் வந்து வீட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியுமா, ஒரு ஃபைல் அட்டன் பண்ண முடியுமா உங்களால்? அவ்வளோதான், அப்படியே போயிருவீங்க. டீ குடிக்க போகிறோன்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு லீவு போட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி. ஏன்னா அவர் மனசு எப்படி இருக்குன்னா, மனத்துக்கண் மாசு இளநாதன் சொன்னார். அதான் அறம். அறம் எடுத்துக்கிட்டா அதான் மனத்துக்கண் மாசு இளநாதன். மாசு இல்லாமல் இருந்தாலே எல்லா அறத்துக்கும் பெரிய தலையாய அறமா தான். அது அவர்கிட்ட இருக்குது. அது நான் எடுத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, 1309 குரல் இருக்குல்ல, இதுல ஒரு குரல் மட்டும் நீங்க அமல்படுத்தி பாருங்க. தயவு செய்து எனக்கு வேண்டுகோள். மறுபடியும் அடுத்த வருஷம் நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இது எத்தனை பேர் நீங்க வந்து அமல்படுத்தினீங்கன்னு மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். அந்த உரிமையோட சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு குரல் உங்களுக்கு பிடிச்ச குரல் எடுத்துக்கிட்டு அதன்படி நலங்க சொல்றேன். நான் சொல்ற உதாரணம் பார்த்தீங்கன்னா, யாகாவாராயினும் நாகாக, இது குரல் சரிதானுங்களா? இது செயல்படுத்தி பாருங்க, எவ்வளவு சிக்கல் தெரியுமா நம்மளுக்கு. செயல்படுத்தும் போது வரும் யாகாவாராயினும் நாகாக்க. இங்க நாகாக்கன்னா வள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, சுவையும் சேர்த்து சொல்றாரு. நாக்கு மட்டும் கிடையாது, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அடக்குமுறையில வருது நான் காக்கன்னு சொல்றது வந்து சுவையும் சேர்த்து ஒண்ணும் கிடையாது. நீங்க இப்படி வெளியே விட்டு அந்த போனீங்கன்னா ஜம்ஜம்ல புதுசா ஒரு ஜிலேபி போட்டிருப்பியான், அதை பார்த்தோன்னே நாக்கு இங்க நமக்கு ஊரும் வந்துருச்சா. அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் வாங்கிட்டு போவோம், தெரியாம அந்த பக்கம் போய் திட்டுருவோம். வீட்டுல வெப்பம் வந்துகிட்டே இருக்கா, அப்படி போயிட்டீங்களா, வந்துருச்சா, அதுக்கு சோறு வந்துருச்சா, இப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதுல மட்டும் வந்துட்டு அதான் என்ன செய்யணும், இந்த நாகாக்க சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச குரல் ஒரு எடுத்துக்கீங்க, எந்த குரலா இருந்தாலும் கேட்டேன். ஏன்னா அவருக்கு பிடிச்ச குரல் ஒண்ணு, மனத்துக்கண் மாசு இளநாதன் எடுத்திருக்காரு. எனக்கு பிடிச்சது 1330 வந்து காமத்து பார்த்தவரை மற்ற எல்லாமே எனக்கு பிடிச்ச குரல் தான். எதுவுமே பிடிக்காத குரல் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 95% வந்து குரல் பிரகாரம் நினைக்கிறேன். குரல் பிரகாரம் வந்து நான் வந்து நடந்து கொண்டிருக்கிறேன் என்று ஓங்கி இப்படி சொல்லுவேன். 95% வந்து நீங்க பண்ணலாம், ஆனா 5% முடியாது மூவாவே சொல்றேன். அதுபடி நடந்துட்டு இருக்கனால நீங்க ஒரு பொருள் எடுத்துக்கணுங்க. இது என்னுடைய மறுபடியும் மீண்டும் வேண்டுகோள். அதன்படி நடக்க முயற்சி பண்ணுங்க. அதுல எவ்வளவு சிக்கல் வருதுன்னு பாருங்க. அதெல்லாம் சிக்கலை மீறினா நிச்சயமா
குரலும் பிடிக்கும், உங்களுக்கு வாழ்வும் நன்றாக இருக்கும். வாய்ப்புக்கும் சாய்ப்புக்கும் நன்றி, வணக்கம். திரு ராமானுஜம் அவர்கள், இறுதியாக திரு குணசேகரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தினை பலந்தோறும் ஏற்பாடு பண்ணி அனைவரையும் ஒரு சேர இங்கே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் விஸ்வலிங்கம் அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் ஆபீஸர்களாக இருந்து மேலே அமர்ந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சக ஊழியர்களாகவும் எங்களுடைய ஜூனியராகவும் பணியாற்றி தற்பொழுது டிசி டிஆர்ஓ எல்லாம் உயர்வு பெற்று இந்த அரங்கிலே ஒன்று கூடி இருப்பது அனைவருக்கும் பெருமையாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் பென்ஷன் எடுத்து இல்லைங்களா? சமீபத்தில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, களஞ்சியம் ஆப்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறீங்க, ஆனால் களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? அது முக்கியமான ஒன்றாக இப்போ இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இந்த களஞ்சியம் ஆப்புங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன், ஒரு மென்பொருள். அதை பற்றி அது எல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக களஞ்சியம் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன் இதை சொல்ல வர ஒரு காரணம்னா, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே ஒரு மாவட்ட தலைவராக பணிபுரியும் ஒரு வாய்ப்பு சமீப காலமாக ஏற்பட்டுள்ளது. ட்ரெஷரியில் நடக்கிற மீட்டிங் பூராமே இதுதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு இன்கம் டேக்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்பில் தான் இப்போ எல்லாமே வந்துருச்சு. நமக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணணுமா, அதுவும் அதில் இருக்குது. எல்லா விவரங்களும் அதில் இருக்குது. இந்த களஞ்சியம் ஆப்பில் என்ன இருக்குங்கிறது மட்டும் ஒரு சிறிது மட்டும் ஒரு 5-10 நிமிடங்கள். ப்ரொஃபைல்னு களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ளே ஸ்டோர் போய்க்கிறோம். ஸ்மார்ட் ஃபோனில் தான் இதை டவுன்லோட் பண்ணலாம். சிலர் சொல்கிறாங்க, என்னையா அதை நான் பட்டன் ஃபோன் வச்சுருக்கேன், நீங்கள் இதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. பட்டன் ஃபோனில் வர முடியாது. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன். அதிகமாக எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க இல்லையா? இல்லாதவங்க பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒரு நம்பர் இருக்காங்கன்னா அவங்க நண்பரோ இல்லை உங்கள் பேரன் பேத்தி எல்லாமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, ஆப்ரேட் பண்ண தெரியும் எல்லாருக்கும். களஞ்சியம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கிற வேண்டியது. அதில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல்னு ஒன்று வருது. அதில் பென்ஷன் பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களை பொறுத்த மட்டும் எல்லா டீட்டெயில்ஸுமே ஏற்கனவே ட்ரெஷரில் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அது அப்படியே காப்பி ஆகி இந்த களஞ்சியம் ஆப்புக்கு வந்துருச்சு. மார்ச் மாதம் இங்கே ஒரு மீட்டிங் நடத்துனாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில். அப்போ தான் இந்த களஞ்சியம் ஆப்பை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் அப்போ பேசுகிற இது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுகளுக்கு தான் இந்த முக்கியமான நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓய்வூதியர்களுக்கு இப்போ தான் காலம் ஆகிட்டு இருக்கு, அதில் ஏற்றிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. 5ஆம் மாதம் 10ஆம் தேதி இந்த மாதம் தானே 10/5/2024 ஒரு கூட்டம் நடந்துச்சு. அப்போ இந்த களஞ்சியம் ஆப்பில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறது இதில் தான் பண்ண போகிறாங்க. இன்கம் டேக்ஸ்னா 7,5 லட்சம் ரூபா வருமானத்துக்கு மாதத்துக்கு வருடத்துக்கு 7,5 லட்சம் ரூபா, மாதத்துக்கு 62,500 ரூபா வாங்குறவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழல் வருது. அதுக்கு நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிம்லாம் அதில் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ரிப்போர்ட்ஸ்ன்னு போட்டு பென்ஷன் ஸ்லிப்பு நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்துக்கு எடுக்கணுமா அதிலே எடுத்துக்கலாம். அதை தவிர பேட் ஆன் பர்டிகுலர்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, ரெகுலராக சர்வீஸ் இருக்கிறது பேட் ஆன் பர்டிகுலர்ஸ் எடுப்போம். இதில் பென்ஷன் ஆன் பர்டிகுலர்ஸ் ஒரு வருஷத்துக்கு இப்போ எவ்வளோ எல்லாம் ஐடி ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா? ஐடி ஃபைல் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு பேட் ஆன் பர்டிகுலர்ஸ், பென்ஷன் ஆன் பர்டிகுலர்ஸ் அதுலேயே நீங்கள் அதில் ஒரு காலம் இருக்குது ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில். அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரெக்கவரி, எவ்வளோ இந்த பிடிமானம் பண்ண வேண்டியது அதெல்லாம் இருக்காது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ். இப்போது சார் கமையநல்லூரில் இருக்கிற கந்தசாமி சார் வந்திருக்கிறாங்க. எப்போ கேட்டாலும் சார் நான் மெட்ராஸில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன், பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவார். நாங்களாம் டிஸ்ட்ரிக்ட் வாங்குறோமே அப்படின்னு சொன்னால் அப்படி தானே அங்கே தான் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஆச்சா, அந்த மாதிரி மாற்றுறதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்குது. நாமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது நீங்கள் யாரை நாமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் டீட்டெயில்ஸ் வரும். என்ன வகையில் நீங்கள் அவங்களுக்கு நாமினேட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்க எல்லாம் ஒரு 10-15 கேள்வி கேட்குது. எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அதில் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல்லேயே அவங்க பென்ஷனோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ, ட்ரெஷரியில் என்ன இருக்கோ அது புறாமே அதில் காப்பியாகி இதில் வந்திருக்கு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மஸ்டரிங் எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணினீங்க, மஸ்டரிங் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஒரு ஜியோ போட்டாங்க, அதில் எந்த மாதம் ரிட்டையர் ஆகிங்களோ அந்த மாதம் மஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு மாதம் கிரேஸ் டைம், அந்த ஒரு மாதம் கிரேஸ் டைம் 2 மாதம், இந்த 2 மாதத்துக்குள்ள நீங்கள் ட்ரெஷரிலேயே போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா போஸ்ட்மேன் வர்றாரு இல்லையா, அவர்கிட்ட சொல்லிவிட்டீங்கன்னா கலைஞ்சி ஒரு சின்ன டிவைஸ் கொண்டுறாரு, அதில் ரேகையை பதிச்சு 70 ரூபா கட்டினீங்கன்னா அதை செஞ்சுக்கலாம். இசை மையத்தின் மூலமாக செய்யலாம். அப்படி இல்லையா வீட்லேயே ஜீவன் பிரமான்னு ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஜீவன் பிரமான் மூலமும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் விட்டிங்களா ஐயா, எனக்கு ட்ரெஷரி பட்டம் தான் ஐயா, நேரே போய் என்ன செய்யலாம் அவங்கள்ட்ட காமிச்சு அதுவும் பண்ணிக்கலாம். அவங்க கம்ப்யூட்டர் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. இது மஸ்டரிங் ப்ராசஸ் இப்போ ஓடிட்டு இருக்கு. இனிமேல் 2 மாதத்துக்கு மேலே கிரேஸ் டைம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கிரேஸ் டைம் கிடையாதுங்க. அதனால் 2 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ டிஏ நிறைய பேருக்கு நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிசிட்டேஷனில் நிற்கிறாங்க மதுரையில். அதுக்கப்புறம் ஈச்சலாம் ஏதாவது ரெமிட்டன்ஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா அதில் பண்ணலாம்.
அப்புறம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து NHIS மெடிக்கல் அசிஸ்டன்ஸுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ப்ரொசீஜர் பூரா அதில் இருக்குது. AISங்கிறது இன்கம் டேக்ஸ் பேய், அது சம்மந்தமாக ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸில் வந்து ஆதார் கார்டு ஃபேஸ் RD. நீங்கள் இந்த ஆப்பை மாத்திரம் டவுன்லோட் பண்ணால் மாத்திரம் போதாது, ஆதார் ஃபேஸ் RD அதை பண்ணிங்கன்னா இப்போ இவரோட துணைவியார் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வாத்தியாரமாக வேலை வச்சு சொன்னோமா தமிழ்நாட்டில், அவங்களுக்கு வந்து டிசம்பரில் அவங்க ரிட்டையர்மெண்ட்டு, இவர் நவம்பரில் ரிட்டையர்மெண்ட்டு. 2004 ரிட்டையர் ஆனது. அந்த அம்மா 2000 என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எடுக்க வேண்டியிருக்கு, ட்ரெஷரி கூட்டிகிட்டு போகணுமே, ஏன்டா டிசம்பரில் தானே பழையபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தது. நேற்று எதிர்ச்சி அவங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, அதை வச்சு அவங்க ஃபோட்டோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லாம் செஞ்ச உடனே கடைசியில் கிளிக் ஆகிடுச்சு. கிளிக் ஆகி நம்ம நெக்ஸ்ட் இயர் 2025 தான் நீங்கள் ட்ரெஷரிக்கு போகணும், இல்லை அடுத்த முறை இந்த ஆப்பை வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு. எல்லாமே எதில் இருக்குது, மொபைல் ஃபோன்லேயே வந்துருச்சு. நீங்கள் எதுக்குமே நீங்கள் இங்கே போக வேணாம், ட்ரெஷரி போக வேணாங்கிற அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடுலாம் அதில் இருக்குது. அதனால் எல்லோரும் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள், யாராவது ஒருத்தராவது சொல்லுங்கள். கலைஞர் எப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கீங்க. சில நேரம் ஒர்க் ஆகாது. அது வந்து நம்ம சிராஜுதீன் சொல்லிட்டு டிஆர்ஓ வந்து இங்கே ரிட்டையர் ஆகும், நேற்று கூட வந்திருந்தார். ஆனால் விசுவலிங்க அண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டுதர் போட்டிருக்கிறாங்க, நீங்கள்லாம் வரணும் அப்படி கேட்டுட்டோம். வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியல, வரல இன்னைக்கு. அவர் ரொம்ப சிரமப்படுதுன்னு சொன்ன உடனே ஒன்றுமே செய்ய வேணாம் சார், நீங்கள் முதல்ல கலைஞர் ஆப்புக்கு போங்க. போனீங்கன்னா முதல்ல உங்களோட பென்ஷன் நம்பர் டிபிஓ நம்பரை முதல்ல கேட்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வருது, அதில் வந்து உங்களோட இயர் ஆஃப் பெர்த்து அதை போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தது தான் அதை வச்சுட்டு அடுத்தாப்புல பின் நம்பரை கேட்கும். 4 பின் நம்பர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய பின் நம்பரை முதல்ல அதில் 4 டிஜிட்டில் மாற்றி சீக்வெண்ட்டாக அது தொடர்ச்சியாக வரக்கூடிய பின் நம்பர் போடக்கூடாது, வேறு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு பின் நம்பரை போடுங்க, ரீஎன்டர் பண்ணுங்கன்னு கேட்கும். அவ்வளோதான், எல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் பூராமே வந்துடும். அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இது அனைவரும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத முக்கியமாக அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க, பழைய நண்பர்கள், புதிய நண்பர்கள், பல்வேறு நபர்கள்லாம் வர்றாங்க, எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை இப்போ சொல்கிறது. அடுத்தாப்புல ஃபீட்பேக், நீங்கள் என்ன எப்படி இதை ஒன்றுமே செய்ய முடியல என்னங்க செய்யுது அப்படின்னா அதுக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே டோல் ஃப்ரீ, நீங்கள் எப்பவுமே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாமே இந்த கலைஞர் மேப்பை பற்றி இது வரைக்கும் தெரிஞ்சு தான் இருப்பீங்க. ஒரு புதுசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக அதை இது பண்ணணும் ஆச்சுங்களா. இப்போ சமீபத்தில் வந்து பேன் கார்டை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுற ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 15/5 வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு பென்ஷனில் வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் 20% ரிடக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கடைசியில் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணல, எல்லாரும் அவங்க வாய்ப்புப்படி செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வேறு விஷயம். இந்த விஷயம் பூராமே இந்த மூத்தோர் குரல் ஒரு பத்திரிக்கை வந்துருங்க, ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் மூலமாக மூத்தோர் குரல் ஒரு பத்திரிக்கை வருது. அநேகமாக எல்லாரும் வாங்கியிருப்பீங்க, வாங்காதவங்க சங்கத்தில் சேர்ந்தா தான் வாங்கணுமா அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாது, தனியாகவும் வாங்கலாம். அப்படிங்கிறத இந்த மூத்தோர் குரல் இந்த இஷ்யூ பூராமே வருது என்பதை சொல்லி அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை அளித்த அந்த விசுவலிங் மன்னனுக்கும் வணக்கம் சொல்லி நன்றி. நன்றி. அடுத்து திரு குணசேகரன் டிஆர்ஓ. ஏன் போட்டி என்ன ஆச்சுனே அரசியல் மாதிரி ஆகிட்டாரு. ஒன்றும் சரி, அரசியல்வாதி தானே. அனைவருக்கும் அப்படியா? இன்றைய சூழ்நிலையில் என்னுடைய சொந்த மைத்துனர் மதுரையில் ஏடிஎஸ் பேங்க் ரிட்டையர்மெண்ட் இன்னைக்கு ஆகிறாரு. என்னுடைய தலைமையில தான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வந்து இந்த சகோதரர் குணசேகரன் கூட பேசி விட்டு நான் அண்ணன் சார்பில் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று மட்டும் வந்திருக்குது. சகோதரர் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் கூட எடுத்துக்க மாட்டேன். 2 பாயிண்ட் அண்ணன்ட்ட நான் வந்து ஐயா டிபி சுப்பியா சார் பரமடி தாசார் இருக்கும்போது அவருக்கு நான் ஜூனியர் சங்க வேலையை பார்த்துருக்குறேன். அண்ணன் வந்து மதுரை ராமநாதபுரம் வருவாய் வட்டாட்சியர் இருக்கும்போது நான் ரிசப்ஷன் தாசாராக வேலை பார்த்துருக்கிறேன். சமுதிரபாண்டியன் அண்ணன், அண்ணன் கோவிந்தசாமி அண்ணன், அண்ணன் கதிரீசன் அண்ணன் எங்களுக்கெல்லாம் சங்க வளர்ச்சிக்கு குழு, எங்களை வந்து சங்க வளர்ச்சிக்கு மோல்டு பண்ணவங்க அவங்க. தாசில்தார் நான் மதுரை ஜெயிலில் 7 நாள் இருக்கேன். அந்த ரெகுலர் தாசில்தார் அரெஸ்டன்ட் ரிமாண்டட் சங்க நடவடிக்கையாக நான் மதுரை ஜெயிலில் 7 நாள் இருந்திருக்கேன். இதே மாதிரி நான் ரெகுலர் டிஆர் இருக்கும். எனக்கு முன்னால் வந்து அண்ணனே வந்து அசித் சார் ஒரு லாயர் சார் சொன்னாங்க அவங்கள்ட்ட ஃபேஸ் வேல்யூ முறையில் அண்ணன் இப்போ ஒரு கேஸ் வந்துருந்தாங்க. அசட் டிஆர் கூட அண்ணன் வக்கீல வந்து நிற்கிறார். வழக்கமாக டிஆர் சார் ஒரு பார்வை பார்ப்போம்ல, அது மாதிரி என்ன எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு மனசு உள்ள ஓடுது.
ஆனால் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட ஜட்ஜ்மெண்ட் சரியா இருக்கும். ஏன்னா அவட்ட படிச்சிருக்கேன், அவட்ட படிச்சிருக்கேன் நான். அது ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இவர் வந்து இங்கே எம்ஹெச்எஸ் செக்டரில் வந்து அஸ்டாண்டா இருக்கிறது இருந்தாங்க. அப்போ ஏ செக்ஷன்லேயே நம்ம போகவிட மாட்டாங்க, யாரும் வெஸ்டர்ன் செக்ஷன்ல யாருமே போகவிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கலந்த இது இருக்கும். மதுரையை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பழைய ஓல்டு பில்டிங்ல இருந்துச்சு. இப்போ என்ன இங்கே வந்து வெஸ்டர்ன் செக்ஷனில் அசிஸ்டன்ட். அப்போ ஒரு ஃபைல் எழுதியிருக்காரு. எழுதியிருக்கும் போது கலெக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு ஃபுட் நோட்டை போட்டாங்க. ப்ளீஸ் கன்சல்ட் வித் ஒன் லாயர். இவர் திருப்பி படிச்சுக்கிட்டு வார்ப்பாளர் நோட் ஃபைலில் ஐந்து லாயர் சரியா சொல்லிட்டாரு. ஒண்ணுமே வரல, எஸ் அப்ரூவ்டு போட்டு ஒரு அது மாதிரி அந்த அளவுக்கு வந்து நாங்க அண்ணன் தான் இந்த மாதிரி தொழில் நுணுக்கள் நாங்களாம் படிச்சுக்கிட்டோம். இவர் படிச்சதை வச்சுதான் அண்ணன் கதிரை சொன்ன லேண்ட் மேட்டர்ல எனக்கு குரு தெய்வம் ஆயிட்டாரு. கோவிசாப் அண்ணன் சங்கத்துல எங்களுக்கு குரு, அவரும் தெய்வம் ஆயிட்டாரு. அவங்கள நான் இப்ப வரை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சங்க ரீதியை வந்து யார் தலையிட்டாங்கிறது தான் நான் மதுரடியார் இருக்கும் போதோ மதுரையில் எந்த போஸ்ட் இருக்கும் போதோ நான் அப்பதான் அணுகணும். அதுக்குன்னு இவங்க வழிவகுத்தது போறாங்க. டிபி சுப்பேசார் வந்து இந்த பரமி தாசா இருக்கும் போது நான் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை பார்த்தேன். அப்ப தலையாய அப்ப காம்பஸ் சிவகங்கையில வந்து பரமக்குடி டிவிஷன், பரமக்குடி தால இது பரமக்குடி டிவிஷன், சிவகங்கை டிவிஷன் வந்து இளையகுடி தால சிவகங்கை டிவிஷன், பரமக்குடி சிவகங்கை டிவிஷன்ல இருந்துச்சு. அப்ப ஒரு அப்பாயின்மெண்ட் தலைவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு டிபி சுப்பேசார் வந்து நான் வில்லேஜ் அசிஸ்டன்ட் பாக்குறேன். கோகுல் ரோட்டு ப்ளீஸ் கன்சல்ட் வந்து இளையகுடி அசிஸ்டன்ட்னு சார் எழுதியிருந்தாங்க. நான் உடனே பதில் அவர் நண்பர், நான் என்னுடைய நண்பர் தான். அவர் அங்கே வேலை பார்க்குறாரு. நான் பணி நண்பர் பிளந்து போட்டு அவர் என்னுடைய இளையவர் பணியில், அவர் என்னுடைய பணியில் இளையவர். ஐ நோ த சப்ஜெக்ட். அப்போ ரூல் பிரகாரம் நீங்கள் அப்ரூவ் பண்ணல. உடனே சார் அதை அப்ரூவ் பண்ணி போட்டார். அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு அந்த இதை அந்த மாதிரி தைரியமாக எழுதுறது, தைரியமாக நோட் பேரில் எழுதுறது, தைரியமாக மாவட்ட ஆட்சியர்கள் கோட்டாட்சியர்களோட செயல்படுவது எப்படி எழுத்துல அது மாதிரி படிச்சுக்கிட்டவங்க தான் இங்கே இருக்காங்க எல்லாருமே. நான் அண்ணன் அது மாதிரி அண்ணன் சௌந்தரபாண்டியன் அண்ணன் இருக்காங்க. உணர்வு எங்களுக்கு சங்க உணர்வு ஊட்டவங்க, அவங்களாம் சங்க உணர்வு ஊட்டணும். அப்போ ஒரு கலெக்டர் என்னை கேட்குறாரு, நீங்கள் தாசார் ரெகுலர் தாசார் இவர் தான் டிஸ்ட்ரிக்ட் தாலுக் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், நீங்கள் ஏன் போய்கிறது? இது இன்னைக்கு நாளைக்கு போயிருக்கு. சங்கம் தான் சார் ஃபர்ஸ்ட் சேவ்பேர்ட் சொல்லிட்டு மதுரை ஜெயிலில் அருமையாக உட்காந்து சீட்டு விளாண்டு கொடுத்துறோம். 7 நாள் நல்லா ஒரு வீட்டையெல்லாம் மறந்துட்டோம். அப்போதான் மறுபடியும் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் பஸ் ஏறும்போது எங்கள் வீட்டில் இருந்து தட்டும் ஊருகா பாட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. பஸ்ஸில் ராம்நாள் அரசாணி வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு என் குழந்தை ஜெயிக்கிறான். அந்த மாதிரி எங்கள் சங்க உணர்வுகளையும் வரவேற்புரைகளோட மற்ற இதர எப்படி கவுண்டர் ஆக்ட் அப்படிங்கிறத உணர்வுகளை ஏற்படுத்தியதில் ஒருவித சிறந்த மூத்தோர் அண்ணன் முசோலிங்கம். அவரை வாழ்த்தி வணங்கி இன்னொரு அழைப்பு இருக்கிறதுனால விரைவிட்டு அடுத்து திரு சுப்பிரமணியம். ஏற்கனவே எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே விரிவாக கொஞ்சம் பேசிட்டேன். அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொன்னாங்களே கலெக்டர் நோட்டு அதுன்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். எப்பவுமே குருவை புகழ்றது சிஷ்யனோட பரம்பரை. எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் சேலத்துலேருந்து வாங்கி கொடுத்தது டிபிஎஸ் சார் தான். டிபிஎஸ் தான் சொல்லுவோம், டிபிஎஸ் பேர் சொல்கிறது டிபிஎஸ். நான் ஜமான் தேசண்டி முத்துகிருஷ்ணன் தஞ்சாவூர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து ஏபி ரொம்ப சீனிவாசன் கலெக்டர் போயிட்டு அவர் தான் அவர் ஏபிஐ மூலம் போயிட்டு எந்த பண்ண கேட்கக்கூடாது. அவர் ஜமாந்தேர் சார், நான் ஜமாந்தேர் பரமக்குடி போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஜமாந்தி பெட்டிஷன் வாங்கி வச்சு தாசில்தார் இல்லை. அவர் சார் மறந்துக்கலாமா என்னன்னு இல்லை. ஒரு லாண்ட் ஆர்டர் சதுரப்பட்டி பக்கத்தில் போயிட்டாங்க, வரல. 7 மணிக்கு பிறகு வரல. அக்கௌண்ட்ஸ் வந்துருச்சு. விஏஓஸ் அப்புறம் 14 மணிக்கு 80க்கு முன்னாடி கணக்கில் போயிருக்கு. எல்லாமே எல்லாம் இருந்து பெட்டிஷன் வாங்கியாச்சு. வேலைசி தாசில்தார்னா ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, இப்போ ஜோடிட்டு கிடையாது. நான் ஜமாந்தேஷ் எங்கே அப்படின்னாரு, தாசில்தார் ஏதோ லாண்ட் ப்ராப்ளம் இல்லை. சரி இப்போ கணக்கு எடுக்கணும்னு கணக்கு பார்த்தா 12-14 போட்டுட்டாரு. தாசில்தார் வரல. ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 9 மணி கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பிச்சு பெட்டிஷன் முடிஞ்சு ஒரு வில்லேஜ் கையெழுத்து போட்ட செய்திலையும் தாசில்தார் வரல. ஏபிஐ ரொம்ப கோபத்துக்கு ரொம்ப கெட்டிக்காரு. ரொம்ப வந்து பேனா வச்சிருந்தாங்க. தாசில்தார் வந்துட்டாங்க. ஜீப்பில் வந்து இறங்கின உடனே நான் சரசன் போய் ஜமாதார் சார் ஒரு மாதிரியாக இருக்கு, சரி வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போனாங்க.
தாசிலாக இருந்தோடனே ஜமான் நடந்துக்கிட்டு இருக்க அப்படியே எல்லாத்தையும் நின்றுட்டு சார் வந்து நிற்கிறாங்க. வந்தோடனே என்ன தாசிலார் எங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஜமான் என்னை கூட்டு நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. சார் ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை, ஹி வாஸ் ஹேவிங் ஒரு ஃபைலு, அதில் அந்த அப்போ ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எஸ் சார் தயார் பண்ணிட்டு அப்படிங்கிறாரு. அந்த 2 பக்கம் ரிப்போர்ட்டை இங்கிலீஷில் எழுதியிருக்கான். அதில் இங்கிலீஷ் தான் இப்போ தான் மாறிடுச்சு. அப்போ அந்த 2 பக்கம் லிட்டர் அந்த ஏபி முத்துகிருஷ்ணன் வந்து பார்க்குறாரு. வெதர் யூ பிலீவ் ஆர் நாட், மொமெண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் திரும்பின நெக்ஸ்ட் மினிட் சொன்னது சுபையா உட்காருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா. எவ்வளவு தூரத்துக்கு இவங்க எழுதியிருப்பாங்க, இல்லை அவர் எந்த அளவுக்கு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அவர் அந்த ரிப்போர்ட் அந்த இளங்கோ ரிப்போர்ட்டை அவ்வளோ ஃபைனாக இங்கிலீஷ் எழுதியிருக்காரு. அவர் இந்த காலத்து பெண்மன். அவர் பையன் நான் தஞ்சாவூர் ஆர்டிஓ இருக்கும்போது இங்கிட்டே ஆர்ஐ டிடிஐ தாசில்தார் இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம அப்படியெல்லாம் ஜெம்ஸ். அதனால விசிலங்கத்தை புகழ்றதோ ஸ்டீபியத்தை புகழ்றதோ அது என்ன சொல்றது, மகளிடத்தில் மாணிக்கங்களில் முத்தா வைரமா பவளமான்னு தெரியல எனக்கு. அதனால எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் மறுபடியும் சொல்றேன், அந்த 2 இன்சிடென்ட்டை தயவுசெய்து நிறைவுரையில் வந்து சார் சொல்லணும், யாரு விசிலிங்க சார் சொல்லணும். 1 கலெக்டரோட ஏற்பட்ட சம்பவம், 2 அவர் 80வது நிறைவில் வந்து ஜட்ஜஸ் வந்து முன்னாடி அவர் பேசுவாங்க. இந்த 2ஐயும் குறிச்சா நாம எப்படி இருந்திருக்கோம், நாம இப்படி இருக்கோம். இது போல வருஷம் இந்த விழா நடக்கணும், ஆனா அரங்கம் நிறையணும். அதுதான் என்னோட நன்றி. நான் இந்த கோலத்தில் வந்தேன்னு சொல்லல, அது ஒரே ஒரு காரணம் ஆனதான். அதாவது என்னுடைய உறவினர்கள் வந்து ஒரு அரசியல் குடும்பம். அப்போ கலைஞர் வந்து என்ன செய்றாருன்னா அந்த வீட்டுக்கு ஒரு நாள் வர்றாரு. வந்த உடனே அண்ணன் இப்போ தாசில்தார் அவர் எதையாவது தமிழ் பற்றி அவரை தேடி அவங்க வந்துட்டார். வந்தோடனே அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க, இவர் ராமநாதபுரம் தாசில்தார் அப்படின்னு சொல்லி கலைஞர் இப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே இவர் அண்ணன் ரொம்ப பணியோட அந்த பற்றோட பேசுகிறாரு. சரி போயிடுறாங்க. அதுக்கடுத்து நான் நினைக்கிறேன், அப்போ வந்து நான் வந்து அசிஸ்டண்ட்டு, பரவாயில்லையா அண்ணன் சிஎம் இந்த அளவுக்கு பார்க்குறாரு. சிஎம்முடைய பார்வையும் ஒரு நல்ல பார்வையாக இருக்குது. ஒரு நல்ல தாசில்தார்னா மதிப்பாங்க வேண்டியிருக்கு சிஎம்லாம். அப்போ ஒன்றும் தெரியாத காலத்தில் நினச்சேன். அதை நினச்சிட்டு அன்னையிலேருந்து கட்சி விடுவார் தான். எல்லாரும் எங்கள் ராம்நாட்டில் வந்து இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் பல அதிகாரிகள் படாதோடு பட்டிருக்காங்க. அப்போதெல்லாம் வந்து என்னுடைய வருவாய்த்துறையோட சங்கம் தான் என்னை காப்பாருச்சு. விஜயகுமார் கலெக்டர் சார் இருந்தார். அவரெல்லாம் என்னை வந்து அந்த எலெக்ஷன் சமயத்தில் எலெக்ஷன் டியூட்டியே போட மாட்டாங்க எனக்கு. அந்த அளவுக்கு வந்து அண்ணனுடைய வழியை நான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். அவருடைய உணர்வை வந்து என்னுடைய இதயத்தில் ஏற்றி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து அண்ணனுடைய இந்த காலகாலமாக சொல்லக்கூடிய நடத்தக்கூடிய விழாவில் தொடர்ந்து கலந்து கொள்வதற்கு இறைவன் எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்று வணக்கம். மூத்த வழக்கறிஞர் உங்கள் இதயத்தில் மட்டுமல்ல எல்லோரும் இதயத்திலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருப்பார் என்ற வாழ்த்துக்களோடு அடுத்து மதிப்புக்குரிய திரு சுப்பையா அவர்கள் பேசுவார். நண்பர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் அருமையான வணக்கம். இன்று பல சிரம் வெளியிலே நான் அதிகமாக போக முடியாது. இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் வரணும்னு நினைச்சது எப்படின்னா, ஒன்று கடவுளை கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண மாட்டான், அவரை உங்கள் மூலம் நான் தரிசனம் பண்ணிக்கிறேன். அருமை அருமை அருமை. ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் தனியாக போய் ஒருத்தர் இவரை பார்க்கலாம் இவரை பார்க்கலாம், ஆனால் சன்னிதானத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் சேர்த்து நான் எனக்கு அது ஒரு சந்தோஷம். அதுக்காகவும் 2வது வந்து விசுவலிங்கத்துக்காக இந்த விசுவலிங்கம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், எப்படின்னு நீங்கள் அப்படி வரைக்கும் சேர்த்து பொதுவான ஒரு காரியம். நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், விசுவலிங்கம் ஆஹா ஓஹோன்னு சொல்லி புகழ்றீங்க, நம்மளையே நீங்க நினைச்சுக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஆள் இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு இல்லை, உங்களுடைய தர்மபத்னி விஸ்வநாதனுடைய மனைவி. இவங்களால தான் விஸ்வநாதன் ஜெயிக்காரு.
நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டில் உங்களை கவனிக்கிற விதமாக உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் இறைவன் திருவுருள் அந்த மனைவி. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இவருக்கு எல்லாருக்கும் நம்ம வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு பக்கம் இருக்க. அந்த வீட்டில் அவரை கவனிக்கிற விதம், பிள்ளைகள் இவரை கவனிக்கிற விதம், இந்த ரெண்டு சேர்ந்து நம்மளை இங்கே கொண்டாந்து வச்சு இவரை காப்பாற்றுகிறார். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பணி நிறைவு அப்படின்னு நிறையவே சொல்லிடுறோம். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். அங்கே ஆரம்பிக்கிறோம். 7 ஆரம்பிக்காது. நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல ஒரு வழக்கறிஞராக, சரி வழக்கறிஞர்லையும் நான் ஒரு வம்பு தும்புகளை சரி பண்ணுறதுக்கோ அல்லது நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ஒன்றும் வரல. இந்த சக ஊழியர்கள் அல்லது இன்னும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய கஷ்ட நஷ்டங்களை அல்லது ரிட்டையராகி பல நஷ்டங்கள் வருமானங்கள் கிடைக்காத இருக்காத அவர்கள் உதவி பண்ணணும்னு சொல்லி இதுன்றது பெரிய விஷயம். இந்த மற்ற வக்கீலெல்லாம் கொலைகேஸ் வரைக்கும் போய் கூட போயிட்டு வரலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி நம்மகிட்ட சில பேர் வசதியாக கொடுக்கலாம், சில பேர் வசதி இல்லாமல் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து சர்வீஸ் மேட்டரில் டாப் ரேங்கிங்கில் அந்த ஜட்ஜி காதில் மறுக்க முடியாத ஒரு அஸ்திரமாக மறுக்க முடியாத வகையில் இந்த இவருடைய கஷ்டத்தை சொல்லி இப்படி செய்திருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லும்போது அதில் நீங்கள் நம்மள்டெல்லாம் பேரோகி முஸ்லிம் மாதிரி கிடையாதுன்னு சொல்றது பெருசில்லை. அந்த ஜட்ஜிகளே சீனியர் நல்ல கேஸ் அவர் சொன்னா அது நியாயம் இருக்கும்னு சொல்ற அளவுக்கு அந்த ஜட்ஜிகள் மனதில் ஒரு இடம் பிடிச்சாரு. அது பெரிய பாக்கியம், பெரிய கிட்டிக்கா இருந்தாங்க. சாதாரண விஷயம். இட்ஸ் நாட் ஆர்டினரி திங் டு இம்ப்ரெஸ் தி ஜட்ஜ். இட்ஸ் லார்ட்ஷிப். இட்ஸ் சோ டிஃபிகல்ட். சரி, அவங்க வந்து அதுவும் நம்ம லாயராக பிறந்து வளர்ந்து வரல, ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து போய் அப்புறம் அதனால இவருக்கு இன்னொரு தைரியம் என்ன இருக்குன்னா, நம்மளால எத்தனையோ ஜட்ஜஸ்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் சர்வீஸ் பீரியட்ல அப்படின்னு இந்த ஜட்ஜிட்ட ஒரு சாதாரண படுவாங்க. மற்ற அட்வொகேட் எல்லாம் பயப்படுவாங்க அல்லது யோசிப்பாங்க. இவர் அது இல்லாமல் அந்த மன தைரியம், மனத்தில் ஒரு நேர்வு, அந்த உறுதி, தான் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் உண்மை அப்படிங்கிற ஒரு மன தைரியம், அந்த தைரியத்தோடு அவர் பேசும்போது அது ஜட்ஜிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்கிருந்து வந்து இப்படி ஒரு பேசுறாரு அப்படின்னு நடுவு சொல்ல கூட பேச விடுறதுக்கு ஜட்ஜி பேச விடலையா. இவர் சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு சரியா இருக்கான். நளினி சேமருக்கு வந்து நளினி சேமர் யாரு, எந்த இடம் என்னையா நீங்க தான் நான் என்ன கூட பேச விட மாட்டேங்க. அந்த அளவுக்கு அந்த தொழில் நுட்பத்தில் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு அதன் மூலம் பல கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு உதவுகிற அந்த பண்புக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர் மனநிலையோடு வச்சிருக்கணும். அவருக்கு எந்த விதமான குறையும் வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் சேர்த்து வேண்டி அவர் நீடு வாழ என்ற வாழ்க்கையை சகோதரர்களே, சகோதரிகளே, நேரம் அதிகமாகிவிட்டது. நான் அதிகம் பேச முடியாது. எனவே எல்லாருமா இன்னார் போடுறாங்கன்னு சொல்லணும். சொல்லுங்க ரவி. திரு வெங்கட்ராமன், திரு மோகன் கொண்டாடியதை பற்றி கட்டளை கவர்ந்திருக்கிறார். அடுத்ததாக மாவட்ட வருவாய் அலுவலர் பணி நிறைவும் ஏற்கனவே மாநில நமது வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய
மாநில துறை செயலாளருமான சுந்தர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அடுத்ததாக உமா மகேஸ்வரன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அடுத்து ரவீந்திரனாகி நான் டிஆர்ஓன்னு சொல்லிக்கிறல. பூ வைப்பது ஒரு வழக்கம். வெள்ளத்துக்கு தான் நீங்க இருக்கணும். கிளம்புற போது வீட்டில் சொன்னாங்க ஒன்றுமே கொண்டு இல்லை அப்படின்னா, சரி என்ன இருக்குன்னா கூழோத்தல் இருக்கு, அவங்க வீட்டில் பொறிப்பாங்க அப்படின்னாங்க. சரி அப்போ தான் டேபிளில் 2 மாம்பழம் இருந்தது. ஒரு மாம்பழத்தையும் ஒரு கூழோத்து எடுத்து என்னோட ஆசாருக்கு கொடுத்துட்டு சக நண்பரும் பெருமைக்குரியவரும் இதுவரைக்கும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்த எனக்கு சர்வீஸ் மேட்டர் என் நாலேஜுக்கு வந்ததை பூராமே நான் எல்லாத்துக்குமே சாப்பிட்டேன். எல்லாமே சக்ஸஸ் ஆயிருக்கு. பேப்பரில் வந்த மறுநாள் நைட்ல காலையில் அவர்கிட்ட பேசி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லாமல் இருந்ததில்லை. இன்னைக்கு இங்கே நடத்தி தொடர்பு உண்மையிலே பெருமைப்படுறேன். 2 தடவை வர முடியாமல் போச்சு. அடுத்து இது போல விழா நடத்தணும். அந்த 2 இன்சிடென்ட் சார் கொஞ்சம் சிரமப்பட்டா சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதிகமாக கம்பி கொடுத்தது போல ஒரு மாம்பழம். சகோதர சகோதரிகளே, நேரம் அதிகமாகிவிட்டதனால் நான் மிகவும் குறைவாக முக்கியமான 1-2 செய்திகளை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழுகின்றோம் என்பது முக்கியமல்ல, இருக்கிற வரை ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது என்னுடைய வயதை உங்கள் எல்லோரும் கூறியிருக்கின்றார்கள். 55 என்பதை தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த வயதில் நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரே காரணம் இந்த புத்தகங்கள் தான். முத்திரை செய்வோம், மாத்திரை செய்வோம், எண்ணெய் மருத்துவம், எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் 7 to bed, 7 to rise is the best way to be happy and gay. ஒரு 9:30 மணி to 10 மணி இரவில் படுத்து விடுவேன். காலையில் 5 to 5:30 எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சோன்னா 1 hour உடற்பயிற்சியும் முத்திரையும் செய்வேன். இந்த புத்தகங்களை படித்து நான் சொல்லவில்லை, இதனுடைய பலன்களை அனுபவித்து உங்களுக்கு சொல்லுகின்றேன். பலன்களை அனுபவித்து சொல்லுகின்றேன். 85 வயதிலே நான் கண்ணாடி போடாமல் இருக்கின்றேன். எண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்கிறது என்று. இந்த முத்திரை தான் முத்திரை. இந்த முத்திரையில் இந்த பிராண முத்திரை, இந்த பிராண முத்திரையை அப்படியே கையில் காலையில் ஒரு 5 நிமிஷம் வேலை வைத்தல செஞ்சோம்னா கண்ணாடியை கழட்டிடணும். கண்ணாடியே தேவையில்லை. கோர்ட்டில் கூட ஜட்ஜி வந்து கண்ணாடி அப்படிம்பார். நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் பொழுது வந்து படிக்கலாம் பார்க்கணுங்களா. அதனால் எத்தனையோ நீதிபதிகள்டையும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த புத்தகங்கள். அடுத்து வந்து மலச்சிக்கல் இல்லாத வாழ்க்கை. கான்ஸ்டிபேஷன் இஸ் ஃபாதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். மலச்சிக்கல், மனச்சிக்கல், பணச்சிக்கல். அதனால் மலச்சிக்கல் இல்லாமன்னா அதுக்கு முத்திரை இந்த முத்திரை. இந்த காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா மலச்சிக்கலே இருக்காது. இந்த முத்திரை இதெல்லாம் இந்த புத்தகத்திலே இருக்குது. படம் இருக்குது, செய்முறை இருக்குது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 9 முத்திரை இருக்குது. அத்தனையும் செய்ய வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சால் போதும். சுகர் இருக்கிறவங்க சுகர் முத்திரை, கண் பார்வை தெரியவங்களுக்கு அந்த முத்திரை. அதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இனிமையாக இருக்கும். அதை அனுபவிச்சுட்டு நான் சொல்கிறேன். அதனால் மலச்சிக்கல் வயதானவங்க மலச்சிக்கலுக்கு தான் செய்யும். இதுதான் அபான முத்திரை. இந்த அபான முத்திரையை காலையில் 10 நிமிஷம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மலச்சிக்கலே இருக்காது, தெளிவாக. அதனால் காலையில் எந்திரிச்சோன்னா மழை கிடைக்கும். அந்த இது
பழக்கத்தில் கொண்டு வரணும். அந்த முத்திரையை செஞ்சால் போதும். அடுத்தது உணவில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும். உணவில் ரொம்ப முக்கியம். காலையில் பார்த்தீங்களா, நான் என்ன உணவு எழுதுறேன், இட்லி தோசை சப்பாத்தி இது எதுவுமே கிடையாது. காலையில் ஒரு ஆப்பிள் ஏடே கீப்ஸ் த டாக்டர் அவே. பழம் 4 மலைப்பழம், அப்புறம் 2 பேரிச்சம்பழம், பழத்தை மஞ்சப்பொடி போட்டு மிளகுட்டு பால். இதுதான் காலை உணவு. மனிதன் எதை சாப்பிடுகிறானோ அதுவாக ஆகிறான். அதாவது வள்ளுவரே சொல்றார், புலால் உண்ணாதானே நல்லா இருக்கும், புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி சொல்லும். இது வரைக்கும் சாப்பிட்டோம் அந்த புலால் உணவை. இனிமையாவது அதை கட்டுப்படுத்தணும். இந்த பேசினா அதை கவனிக்க முடியாது. அதனால் இந்த முத்திரையை செஞ்சிருக்கிறதுக்கு இந்த புத்தகங்களை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த புத்தகங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னாக்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும். உடற்பயிற்சியும் செய்யணும், முத்திரையும் செய்யணும். அதனால் இரவு சீக்கிரமாக வைகரை துயிலெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலையில் எந்திரிக்கணும். இந்த இது இருந்தீங்கன்னாக்கா உணவில் கட்டுப்பாடாக இருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். இருக்கிற வரை நம்ம ஆரோக்கியமாக நம்மளால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரியில் படுத்திக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, மயக்கம் போட்டு மனைவியோ மகனோ நம்மக்கிட்ட மாத கணக்காக கிடந்தாங்கன்னா எவ்வளோ கொடுமை எண்ணி பாருங்க. மனச்செலவில் மட்டும் இல்லை, உங்கள் மனச்சிக்கல். அதனால் இருக்கிற வரை நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். இருக்கணும்னா நீங்கள் முத்திரையை செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பலன்களை அனுபவித்து விட்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆக இந்த முத்திரை புத்தகங்களை கொண்டு இருக்கிறேன். ஏற்கனவே சிலருக்கு இந்த முத்திரை புத்தகங்களை கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கு மற்ற நண்பர்கள் முத்திரை புத்தகங்களை அன்புடன் வாங்கி கொள்வதை கேட்டுக்கொள்கின்றேன். Got it. புத்தகத்தின் கடைசி பகுதியை எடுத்து பாருங்கள். புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் என்னென்ன நோய்க்கு என்னென்ன முத்திரை போட்டிருப்பாங்க. முன்பக்கத்தில் அந்த முத்திரை எந்த பக்கத்தில் இருக்கணும் பாருங்க. இந்த எண்ணெய் மகிமை, அதாவது நம்ம முன்னோர்களெல்லாம் அந்த வயக்காட்டுக்கு போகும்போது நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி கொப்பளிச்சுக்கிட்டே போய் துப்பிட்டு ஆலம் வச்சு வேலம் வச்சு கருவலம் வச்சு எடுத்து விளக்குவாங்க. அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க பல்லு கண்ணெல்லாம் பளவலும். என்னுடைய பல்லெல்லாம் பளவலுன்றதுக்காக அந்த எண்ணெய் மகிமை தான். ஆயில் பள்ளி பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது. கண்ணும் பல்லும் பளவக்கூடாது. மற்ற எல்லா நோய்களையும் நீக்கும். அதில் என்னென்ன எண்ணெய்க்கு பழங்களும் இருக்குது. அதனால அந்த ஆயில் பள்ளி காலையை எதிரி சொன்ன வெறும் வயிற்றுல செய்ய ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஆயில் பள்ளி பண்ணால் பல்லு கண்ணு பளபளம், நல்லா பசி எடுக்கும். மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் வயிற்று பிரச்சனையும் வராது ஆயில் பள்ளியில். இந்த முத்திரையை செஞ்சீங்கன்னா இந்த மலச்சிக்கல் இருக்காது, கண் பார்வை நல்லா இயங்கும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன சக்கரை நோய்க்கு அதுக்கு முத்திரை இருக்குது செய்யலாம், ப்ரெஷருக்கு முத்திரை இருக்காது செய்யலாம். எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை செஞ்சால் போகிறோம். நான் ஒரு 3-4 முத்திரை தான் செய்வேன். கண் பார்வை தொடர்ச்சி முத்திரை, அப்புறம் நல்லா சளி வராமல் இருக்கு லிங்க முத்திரைன்னு இருக்கு. சளி அந்த பிரச்சனை வராது, நல்லா வயிற்று பசி எடுக்கும். அந்த லிங்க முத்திரை செய்வேன். அப்புறம் முகுல முத்திரைன்னு இருக்கு. உடலில் எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படுறதுக்கு. அப்புறம் இந்த முகுல முத்திரை, இந்த 4 முத்திரை தான் நான் செய்வேன். அந்த 4 முத்திரையும் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால் அந்த புத்தகத்தை படித்து விட்டு உங்களுக்கு என்ன முத்திரை தேவையோ அதை செய்தால் போதும். நிச்சயமாக ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் இந்த உடற்பயிற்சி, கை நல்லா இப்போ கையை பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது கை வலி இருக்கும், முட்டு வலி இருக்கும்.
எல்லாத்துக்கும் தெரியுமா இப்படி இப்படி இந்த கை எப்படி எல்லாத்தையும் முட்டு வலி இந்த கை வலியெல்லாம் வராது. எல்லா அவயவங்களுக்கும் ரத்த ஓட்டம் போகணும். வயதான பிறகு ரத்த ஓட்டம் போகாது. எலும்பு வலி அந்த வலி அதெல்லாம். அதனால அந்த எல்லா உறுப்புகளையும் இயங்க வைக்கணும். காலை நல்லா நீட்டி மடக்கணும். எல்லாம் படுத்துக்கிட்டு வலது கால் இடது கால் வலது கால் அப்புறம் இடது கால் 2 காலையும் எல்லாம் மடக்கிட்டுனா முழங்கால் வழியே வராது. முழங்கால் வழியினால வயதானது கஷ்டம். அந்த முழங்கால் வலி இல்லாமல் இருக்கோம்னா அதெல்லாம் இந்த புத்தகத்திலே இருக்கு. அதனால முழங்கால் வழியை அப்படி இந்த உடற்பயிற்சி செய்யணும். நீட்டி மடக்கணும் கையை காலம். அப்புறம் இந்த இதய நோய் வராமல் இருக்கணும்னாக்க ஒரே நோயே வராது. காலையிலேயும் மாலையும் இப்படி நல்லா சேர்க்கணும். பின்னாடி போட்டு அந்த மாதிரி இதய நோய்க்கு இதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த நோயும் வராது. இவ்வளோ உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஒவ்வொரு மாதமும் நான் அந்த கிளினிக்கு போய் அந்த தலையிட்டு உச்சந்தண்டி வரைக்கும் 4000 4500 கேட்பாங்க. கொடுத்துட்டு எடுத்துட்டு டாக்டரை கூட்டி காமிப்பேன். டாக்டரை பார்த்துட்டு எல்லாம் சீரியா இருக்கணும்னா அவரு நம்பாம செஸ்டில் அப்படி வச்சு பார்ப்பாரு. சரியா இருக்கு என்ன சார் எங்களுக்கே 1-2 இருக்கும், உங்களுக்கு அத்தனை சரியா இருக்கு அப்படிம்பாங்க. ஆக அப்படி மருத்துவர்களே மகிழ்ச்சி அடைய காரணம் இந்த செய்முறை தான். உடற்பயிற்சியும் முத்திரை அது ஆண்டு கணக்காக நான் செய்கிறேன். சர்வீஸில் இருக்கும் பொழுதும் சில உடற்பயிற்சி வாக்கிங் அந்த மாதிரி போயிருக்கேன். ரிட்டையர் ஆன பிறகு தான் அந்த முத்திரை மற்ற எல்லா பயிற்சியும் செஞ்சதுனால நான் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறேன். அதை நீங்கள் எல்லோரும் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை, நீங்கள் முத்திரையில் உடற்பயிற்சி செய்யணும். செஞ்சீங்கன்னாக்க அந்த ஹார்ட்டுக்கு செஞ்சதை செய்ய ஹார்ட் பிரச்சனையே வராது. அதனால ஒரு மருத்துவர்களே ஆச்சரியப்படுறாங்க, இன்னும் ஹார்ட் உங்களுக்கு எப்படி சரியாக இருக்குன்னு இப்படி மறுபடியும் முத்திரையை வச்சு பார்ப்பாங்க. ஆமாம் நல்லதாக இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த முத்திரையை செய்யுங்க, உடற்பயிற்சியை செய்யுங்க. நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம்தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லாம் பண்ணலாம். எப்படி கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போக முடியுது? ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான். அந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணால் தான். இப்போ ரிட்டையர் ஆன பிறகு படுத்தோம்னு வச்சுங்க போச்சு. அதனால் பகல் முழுக்க நம்ம உடற்பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் நடந்துக்கிட்டே ஓடிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் சமையல் செய்கிறது, வீடு கூட்டுறது எல்லாம் அந்த உடற்பயிற்சி இருக்கிறதுனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியுது. அதனால் உடலை ஆரோக்கியமாக செய்யணும். உடலுக்கு பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்கணும். தயவுசெய்து நீங்கள் எல்லாம் இந்த முத்திரை புத்தகத்தை படிக்க வேண்டாம், தேவையானவற்றை செய்ய வேண்டாம், உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். உங்கள் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும். ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னாக்க எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறத சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உணவு அளித்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.